பொது கடன். சோ பொது நிதி, பொது வருவாய், அடுத்து பொது கடன் பத்தி பார்க்க போறோம். சோ பொது கடன் பாருங்க, 18, 19ஆம் நூற்றாண்டுல பார்த்தீங்க அப்படின்னா அரசோட செயல்பாடு குறைவா இருந்திருக்கு. அதனால 20ஆம் நூற்றாண்டுல இருந்து அரசோட பொறுப்பு அதிகரிச்சுக்கிட்டே இருந்ததால அரசு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய பாரம்பரிய வருவாய் கூட தனி மனிதரோட உள்நாட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் இருக்கு இல்லையா, அவங்க மூலியமாவும் கடன் வாங்கிச்சு. அததான் பொதுக்கடன் அப்படின்னு சொல்றோம். வளர்ச்சி குன்றிய நாடுகள் வளர்ச்சி திட்டங்களுக்காக பாத்தீங்க அப்படின்னா அதிகமா கடன் வாங்குது. ஓகேவா? சோ ஏன்னா அது வந்து வளர்ந்து வரணும் இல்லையா, அப்ப வளர்ச்சி குன்றிய நாடுகள் தன்னோட வளர்ச்சி திட்டங்களுக்காக என்ன பண்ணுது, அதிகமா கடன் வாங்குது. சில நாடுகள் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடனால கடன் பொறியில என்ன பண்ணிருக்கு, சிக்கி இருக்கு, வெளிவர முடியாம. ஓகேவா? சோ இதோட வரைவிலக்கணங்கள் என்னென்ன, பிலிப் இ டெய்லர் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கடன் அப்படிங்கிறது அரசு கருவூலத்தால் கடன் வாங்கியவர்களுக்கு வட்டியும் அசலும் கொடுப்பதற்கான உத்தரவாதம் ஆகும். நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்வதற்காக திரட்டப்படும் நிதி அப்படின்னு பிலிப் இ டெய்லர் வந்து சொல்றாரு. ஓகேவா? சோ கடன் அப்படிங்கிறது அரசு கருவூலத்தால கடன் வாங்கியவருக்கு என்ன பண்ணணும், வட்டியும் அசலும் கொடுக்கறதுக்கான ஒரு உத்தரவாதம். அது போக நடப்பு நிதி பற்றாக்குறையை சரி செய்யறதுக்காக திரட்டப்படக்கூடிய நிதி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பொதுக்கடன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நிதி கருவிகள் வாயிலாக அரசானது தனியார் துறையில இருக்கக்கூடிய தனி மனிதர்கள் இல்லைன்னா நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்குறதா. இத பாத்தீங்க அப்படின்னா தனியார் துறை தூண்டி மனித வளங்கள் பிற உண்மையான வளங்களை பெருக்குவதற்கும் அந்த நிதியினை கொண்டு வளங்களை வாங்குதல் அல்லது நலத்தை உருவாக்குதல் அல்லது மானியங்களை வழங்குதல் இது எல்லாத்தையும் செய்யுது அப்படின்னு கார்ல் எஸ் ஷோப் அப்படிங்கிறவர் சொல்றார். ஓகேவா? சோ இதுக்கு முன்னாடி பார்த்தது என்ன கண்டென்ட் அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இவர் ரொம்ப பெருசா சொல்றாரு. என்னன்னா பொதுக்கடன் என்பது நிதி கருவிகள் வாயிலாக அரசானது தனியார் துறையில் உள்ள தனி மனிதர்கள் அல்லது நிறுவனங்களிடம் பெறுவதாகும். இதனை கொண்டு தனியார் துறையை தூண்டி அதன் மனித வளங்கள் பிற உண்மையான வளங்களை பெருக்குவதற்கும் அந்த நிதியினை கொண்டு வளங்களை வாங்குதல் அல்லது நலத்தை உருவாக்குதல் அல்லது மானியங்களை வழங்குதல் ஆகியவற்றை செய்வதை குறிக்கிறது அப்படின்னு கார்ல் எஸ் ஷோப் சொல்றாரு. அடுத்து பொதுக்கடனோட வகைகள் என்னென்ன, உள்நாட்டு பொதுக்கடன், வெளிநாட்டு பொதுக்கடன். உள்நாட்டு பொதுக்கடன்னா என்ன, உள்நாட்டு பொதுக்கடன் அப்படின்னா ஒரு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குடிமக்கள் பல்வேறு நிறுவனங்கள கிட்ட இருந்து அரசு வாங்கக்கூடிய கடன்னா உள்நாட்டு பொதுக்கடன். சோ பேரை வச்சே நீங்க தெரிஞ்சுக்கலாம். உள்நாட்டு பொதுக்கடன்னா உள்நாட்டுல இருக்கக்கூடிய குடிமக்கள் கிட்ட இருந்து இல்லைன்னா தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்து வாங்கக்கூடிய கடன் தான் உள்நாட்டு கடன். இதுவே வெளிநாட்டு கடன் அப்படின்னா என்னன்னா பன்னாட்டு நிறுவனம் வெளிநாட்டிலிருந்து வாங்கக்கூடிய கடன். ஓகேவா? சோ வெளிநாட்டுல தான், உள்நாடுனா உள்நாட்டுல, வெளிநாட்டுனா வெளிநாட்டுல இருந்து வாங்கக்கூடிய கடன் தான் வெளிநாட்டு கடன் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து அயல்நாட்டு கடன் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்ப உள்நாட்டு கடன் அப்படிங்கிறது செல்வத்தை மாற்றிக்கொள்வது பற்றியது. ஓகேவா? உள்நாட்டு பொதுக்கடன்ல முக்கிய ஆதாரங்கள் என்னென்ன பாருங்க, இதை மட்டும் பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்க, அரசு பத்திரங்கள் ஆவணங்களை தனி மனிதர்கள் வாங்குதல், அரசிடமிருந்து பத்திரங்களை தனியார் வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகளும் பெறுதல், அரசு பத்திரங்களை நிதிசாரா நிறுவனங்களான யூடிஐ, எல்ஐசி, ஜிஐசி ஆகியவை பெறுதல். நிதிசாரா நிறுவனம்னா என்ன, அது வந்து பேங்கா இருக்காது, இருந்தாலுமே அது வந்து வரவு செலவு அந்த பேங்க் மாதிரி எப்படி வந்து லோன் கொடுத்து லோன் வாங்கிது அந்த மாதிரி பேங்க் சம்பந்தமான இருக்கக்கூடிய அந்த இதை செய்யறது தான் நிதிசாரா நிறுவனங்கள். அடுத்து பண அளிப்பு வாயிலாக அரசிற்கு மைய வங்கி கடன் வழங்குகிறது. அரசின் செலவுகளை சந்திப்பதற்காக மைய வங்கி பணமாகவும் வழங்குகிறது. சோ பத்திரங்களை ஆவணங்களை தனி மனுஷங்க கிட்ட இருந்து வாங்குறது, அதே மாதிரி அரசோட பத்திரங்களை பொதுத்துறை வங்கிக்கும் தனியார் வங்கிக்கும் கொடுக்கறது. ஓகேவா? சோ அதுக்கப்புறம் எல்ஐசி, யூடிஐ, ஜிஐசி மாதிரி அவங்க கிட்ட இருந்து பத்திரங்களை வாங்குறது. அடுத்து பாத்தீங்கன்னா பண அளிப்பு முறையா மைய வங்கியில இருந்து வாங்குறது. இது எல்லாமே உள்நாட்டு கடன், ஏன்னா உள்நாட்டுல இருந்து தான் வாங்குறாங்க. அடுத்து வெளிநாட்டு பொதுக்கடன். பன்னாட்டு நிறுவனம் வெளிநாட்டிலிருந்து பெறப்படும் கடன் அயல்நாட்டு கடன் எனப்படுகிறது. IMF, உலக வங்கி, IDA, ADB இந்த அமைப்புகள் கிட்ட இருந்து வெளிநாட்டு அரசுக்கு கிட்ட இருந்தும்
பணமும் வாங்கக்கூடிய கடன் தான் வெளிநாட்டு கடன், பொதுக்கடன் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ வெளிநாட்டு கடன் ஜூன் 2018 நிலவரப்படி பார்த்தீங்க அப்படின்னா, தரவரிசை எப்படி குடுத்திருக்காங்க பாருங்க. அமெரிக்கா தான் முதல் இடத்துல இருக்கு. ஓகேவா? அடுத்து இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான், சீனா, ரஷ்யா, இந்தியா. ஓகேவா? சோ இதுல இந்தியா 22வது இடத்துலயும், முதல் 4 இடத்துல பாருங்க அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி. அடுத்து 7வது இடத்துல ஜப்பான், 13வது இடத்துல சீனா, 21வது இடத்துல ரஷ்யா, 22வது இடத்துல இந்தியா இருக்கு. சோ இந்தியாவோட வெளிநாட்டு கடன் மில்லியன் டாலர்ல சொல்லியிருக்காங்க. 5,29,000 மில்லியன் டாலர். ஓகேவா? தலாவீத கடன் அளவு $380. ஓகேவா? அதே மாதிரி மொத்த உள்நாட்டு உற்பத்தியில கடன் விழுக்காடு அப்படிங்கிறது 20% ஜிடிபியை பொறுத்து. ஓகேவா? இது எல்லாமே கொடுத்திருப்பாங்க. சும்மா டேட்டாவா எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இது வந்து 2018 ஜூன் அந்த அந்த இது பிரகாரம். ஓகேங்களா? சோ ஜூன் தரவு பிரகாரம் வெளிநாட்டு கடன் யார் யாரு எப்படி வாங்கியிருக்கா அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பொதுக்கடன் அளிப்பதற்கான காரணங்கள் என்னென்ன பாருங்க. என்னென்ன தலைப்புல பொதுக்கடன் வாங்குறாங்க பாருங்க. போர்க்கால ஆயத்தம். சோ இந்த பாயிண்ட மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. போர்க்கால ஆயத்தம். இப்ப போர் நெருக்கடி வருது அப்படின்னா அது வந்து அரசோட பொது கடனை அதிகரிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா இது பொது கடன் அதிகரிப்பதற்கான காரணங்கள். ஓகேவா? சோ அதாவது போர் நெருக்கடி ஏற்படுது அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? பொது கடன் அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி முக்கிய காரணியாவும் இருக்குது. இன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா போருக்கு ஆயத்தம் செய்யறது, அணு ஆயுத திட்டங்கள் இதுக்காக அந்த அரசு அப்படிங்கிறது பெருவாரியா செலவு செய்யணும். இதனால கடன் அப்படிங்கிறது ஏற்படுது. அடுத்து சமுதாய தேவைகள். சோ இந்த அரசு நல அரசாக செயல்படுறதால சமுதாய தேவைக்கான பொது சுகாதாரம், தூய்மை, கல்வி, காப்பீடு, போக்குவரத்து, தகவல் தொடர்பு இதுக்காக எல்லாமே என்ன பண்ணோம்? அந்த சமுதாய தேவையை மேற்கொள்ளும். சோ இதுக்காக எல்லாமே செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். சோ அதுக்காக பொதுக்கடனை வாங்கும். அடுத்து பொருளாதார முன்னேற்றம், நிதி பற்றாக்குறை. அரசு பாத்தீங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்திற்காக பல திட்டங்களை மேற்கொள்ளுது. ரயில்வே கட்டுமானம், மின்சார திட்டங்கள், நீர்ப்பாசன திட்டங்கள், கனரக தொழிற்சாலைகள் அமைத்தல் இது எல்லாத்துக்குமே என்ன பண்ணுது? பொதுக்கடனை வாங்கிதான் ஆகணும். ஏன்னா இது எல்லாமே மேம்படுத்தணும் அப்படின்னா பொதுக்கடன் வாயிலாதான் இது எல்லாத்தையும் சரி கட்ட முடியும். அப்ப அதிக அளவுல பொது செலவு இருக்கிறதால அரசு எப்பயுமே பற்றாக்குறையோட இருக்கு. வரவு செலவு திட்டத்தை எதிர்கொள்ளுது. ஓகேங்களா? சோ அதாவது வரவை விட செலவு அதிகரிச்சுட்டே போறதால பற்றாக்குறை வரவு செலவு திட்டம் அதிகரிக்குது. அதனால இந்த பற்றாக்குறையை சரி செய்யறதுக்காக என்ன பண்ணுது? பொதுக்கடனை வாங்குது. அடுத்து வேலை வாய்ப்பு. இந்த அரசு பார்த்தீங்கன்னா, வேலையின்மை சிக்கல வந்து அதிகமா எதிர்கொள்ளுது. அதனால பொது செலவின் வாயிலா பார்த்தீங்க அப்படின்னா, இது போன்ற சிக்கல்கள தீர்க்கறதுக்கு அரசின் கடமையா இருக்கு. சோ இந்த மாரி இருக்கக்கூடிய இடத்துல என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய தொகையா செலவு செய்ய வேண்டியதா இருக்கு. இது வந்து பொதுக்கடன் வாயிலா தான் ஏற்படுத்த முடியும். அடுத்து பணவீக்கத்த கட்டுப்படுத்துறது. புழக்கத்துல இருக்கக்கூடிய பணத்த அரசு வந்து திரும்ப பெற பொதுக்கடன் வழிமுறைய கையாளுது. ஓகேங்களா? இது வந்து விலையேற்றத்த தான் தடுக்குது. அடுத்து மந்தத்தை தடுத்தல். சோ மந்த காலங்கள்ல தனியார் முதலீடு அப்படிங்கிறது கம்மியா இருக்கும். அதை ஈடுகட்டுறதுக்காக அரசாங்கம் பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு, வெளிநாட்டுல இருந்து கடன் பெறும். அதுதான் பொதுக்கடன். அடுத்து பொதுக்கடனை திரும்ப செலுத்தும் முறை. சோ கடன் வாங்குனா மட்டும் போதுமா? கண்டிப்பா திரும்ப செலுத்தணும் இல்லையா? அப்ப திரும்ப செலுத்துறதுக்கான வழிகள்லாம் என்னென்ன? ஓகேவா? சோ பொதுக்கடன் தீர்வு அப்படிங்கிறது தான் பொதுக்கடனை திரும்ப செலுத்துறதுக்கான வழிமுறைய குறிக்குது. அரசு பார்த்தீங்கன்னா, விற்பனை செஞ்சிருக்கக்கூடிய பத்திரங்கள பொதுமக்கள் அதோட முதிர்வு காலம் முடியறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? அத அரசு கிட்ட ஒப்படைச்சுட்டு அவங்க குடுத்த தொகைய வட்டியோட வாங்குவாங்க. ஓகேவா? சோ இததான் பார்த்தீங்கன்னா, பொதுக்கடன் திரும்ப செலுத்துறதுன்னு சொல்றாங்க. இதுல நெறைய வழிகள் இருக்கு. என்னென்னன்னா, மூழ்கும் நிதி. கடன திருப்பி செலுத்துறதுக்குன்னே என்ன பண்ணும்னா, மூழ்கும் நிதி அப்படின்னு ஒரு தொகைய வந்து குறிப்பிட்ட தொகைய ஒதுக்கி வச்சிரும். ஓகேவா? சோ பாருங்க கடனுக்கென அரசு தனியொரு நிதியினை ஏற்படுத்தும். அதனை மூழ்கும் நிதி அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு வருஷமே ஒரு குறிப்பிட்ட நிலையான தொகைய செலுத்துது. கடன் முதிர்ச்சி அடையும்போது இதோட வட்டியோட அசலையும் சேர்த்து வழங்கணும் இல்லையா?
அதனால இந்த நிதி வந்து பெருகிடும். ஸோ இததான் வந்து மூழ்கும் நிதி அப்படின்னு சொல்றோம். இத முதலா இங்கிலாந்த சேர்ந்த வால்போல் அப்படிங்கிறவர் தான் அறிமுகப்படுத்தினார். ஓகேவா? ஸோ மூழ்கும் நிதியை யார் அறிமுகப்படுத்தினா? முதல்ல இங்கிலாந்த சேர்ந்த வால்போல் தான் அத வந்து அறிமுகப்படுத்தினார். அடுத்து கடனை மாற்றுதல். ஸோ பொதுக்கடனை திரும்ப செலுத்துறதுக்கு பதிலா இன்னொரு முறை அத மறுபடியும் மாத்தி வச்சுக்குவாங்க. ஓகேவா? ஸோ அததான் கடனை மாத்துறதுன்னு சொல்றாங்க. பழைய கடனா புதிய கடனா மாத்திக்குவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய இடத்துல அதிக வட்டி இருக்குன்னா, அத குறைவான வட்டியா மாத்திக்குவாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா, கடனை மாற்றுதல் அப்படின்னு சொல்றாங்க. டால்டன் கடன் மாற்றுதல் கடன் பளுவை குறைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஸோ டால்டன் கருத்துப்படி என்ன சொல்றாரு? பழைய அதாவது கடன் மாற்றுதல் அப்படிங்கிறது கடன் பளுவை குறைக்குது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வரவு செலவு திட்ட உபரி. ஸோ வரவு செலவு திட்ட உபரி அப்படின்னா, உபரி வரவு செலவு திட்டம் இருக்கு இல்லையா? அத தாக்கல் செய்யும்போது உபரிய கடன திரும்ப செலுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா? அந்த உபரி அப்படின்னா என்னன்னா, பொது வருவாய் பொது செலவ விட அதிகரிக்கும் போது உபரி ஏற்படுது. அதாவது வருவாய் இருக்குல்ல, வருவாய் வந்து செலவ விட அதிகமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். செலவு போக மீதி இருக்கும் இல்லையா? அததான் உபரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அந்த உபரிய என்ன பண்ணிக்கிறாங்க? வரவு செலவு திட்டத்துல பயன்படுத்திக்கிறாங்க. ஓகேவா? அத வந்து பொதுக்கடன் திரும்ப செலுத்துறதுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அடுத்து பகுதியாக செலுத்துதல். இந்த முறையின் கீழ் பார்த்தீங்க அப்படின்னா, அரசு தவணை முறையில என்ன பண்ணிருது? அந்த கடன திருப்பி செலுத்துது. ஸோ இது எல்லாமே அந்த பகுதியாக செலுத்துதல். அடுத்து கடன் மறுப்பு. கடன் மறுப்புன்னா என்ன பண்ணிரும் அப்படின்னா, அந்த சுமையிலருந்து வெளிவரதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா, அரசு இத செலுத்த முடியாது அப்படின்னா, அத மறுத்துரும். ஓகேவா? அந்த கடன திரும்ப செலுத்துறது ஆகாது அப்படிங்கிற மாரி அத அழிச்சிரும். அப்ப என்ன பண்ணும்? கடன் மறுப்பும் செய்யும். ஆனா சாதாரண சூழ்நிலையில இத செய்ய முடியாது. செஞ்சாங்க அப்படின்னா, அந்த அந்த நாட்டோட நாணயத்தன்மை அப்படிங்கிறது பாதிச்சுரும். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது இடர்பாடுகள் வருது, இல்ல போர்க்காலம் வருது. இந்த மாரி ஏதாவது வருது அப்படின்னா, அந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? அத வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேவா? அத வந்து கட்ட முடியாது அப்படின்னு மறுத்துக்கலாம். பட் சாதாரணமா அத மறுக்க முடியாது. அடுத்து வட்டி வீதத்தை குறைத்தல். ஸோ நிதி சிக்கல் இருக்கிறதால அந்த வட்டிய குறைச்சு கட்டணும் அப்படிங்கிறதையும் அந்த அரசு ஏத்துக்குது. ஓகேவா? ஸோ அந்த அரசு வட்டிய குறைச்சு கட்டிக்குது. அடுத்து மூலதன தீர்வை. மூலதன தீர்வை அப்படின்னா, ஒரு தனி மனிதர் இல்லன்னா நிறுவனம் அதிக அளவு, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வளர்ச்சி போக்குல உள்ள மூலதன சொத்துக்களை வச்சிருந்தது அப்படின்னா, அரசு அதன் மீது வரி விதிச்சு அத வந்து போர்க்கால கடனா செலுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்குது. ஆனா இது வந்து சர்ச்சைக்குரிய கடன் தீர்வு. ஏன்னா அவன் சம்பாரிச்சு வச்சிருப்பான். அவன் அளவுக்கு மேல வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்காக வரி போட்டு அத வாங்கி போர்க்கால கடனா செலுத்துறது அப்படிங்கிறது ஒரு சர்ச்சைக்குரிய கடன். ஆனா இத செலுத்திக்கலாம். பட் மூலதன தீர்வு அப்படிங்கிறது. அதாவது ஒரு தனி மனிதரோ, நிறுவனமோ அந்த குறிப்பிட்ட அளவுக்கு மேல வளர்ச்சி போக்குல இருக்கக்கூடிய மூலதன சொத்த வச்சிருந்தாங்க அப்படின்னா, அதன் மீது அரசு வரி செலுத்தி, அத வாங்கி என்ன பண்ணிக்கோ? கடன திருப்ப செலுத்திரும். ஓகேவா? அடுத்து வரவு செலவு திட்டம். ஸோ பொது நிதி, பொது வருவாய், பொது செலவு, பொது கடன் இது எல்லாமே முடிஞ்சுது. அடுத்து வரவு செலவு திட்டம். பட்ஜெட் அப்படிங்கிறது பௌஜெட் அப்படிங்கிற பிரெஞ்சு மொழி சொல்லுல இருந்து பெறப்பட்டது. ஓகேங்களா? ஸோ பிஸ்கல் எப்படி வந்து வேற மொழி சொல் சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி பட்ஜெட் அப்படிங்கிறது பௌஜெட் அப்படிங்கிற பிரெஞ்சு மொழி சொல்லுல இருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் அப்படின்னா சிறிய பை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதன் பொருள் என்ன? சிறிய பை அப்படின்னு சொல்றாங்க. வரவு செலவு திட்டம் அப்படின்னா வரக்கூடிய நிதியாண்டு இருக்கு இல்லையா? அந்த நிதியாண்டுல அரசோட வருமானம், செலவு இத பத்தி காட்டக்கூடிய ஆண்டு நிதி அறிக்கை தான் பாத்தீங்கன்னா வரவு செலவு திட்டம். பட்ஜெட் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? பட்ஜெட் வந்து பட்ஜெட் நிதி அறிக்கை வந்து இது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா இப்ப வரப்போற நிதியாண்டுக்கு தான் போடுவாங்க. அப்ப வரப்போற நிதியாண்டுக்கு வருமானம் எவ்வளவு வருது, செலவு எவ்வளவு ஆகும், இத பத்தி காட்டக்கூடிய நிதி அறிக்கை தான் பாத்தீங்க அப்படின்னா வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்றாங்க? ராணி ஸ்டோன் அப்படிங்கிறவர் பாத்தீங்க அப்படின்னா முதல் நிலையிலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட பொது வருவாய் செலவு திட்டத்தை உள்ளடக்கிய ஆவணம். ஓகேவா? இததான் ராணி ஸ்டோன் சொல்றாரு. இதுவே பாஸ்டவில் என்ன சொல்றாரு அப்படின்னா வரவு செலவு திட்டமானது குறிப்பிட்ட காலத்தின் நிதி ஏற்பாடுகளை வெளிப்படுத்துகிறது. இது வழக்கமான
முறையான ஒப்புதலுடன் சட்டமன்றத்தில் ஒப்புதலாக சமர்ப்பிக்கப்படுகிறது. சோ இந்த வரவு செலவு திட்டம் கண்டிப்பா என்ன பண்ணும்? ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கப்படும். அவங்க ஒப்புதல் குடுத்ததுக்கு அப்புறம் தான் அத வந்து வெளியிடுவாங்க. ஓகேவா? சோ அங்க தான் சொல்லிருப்பாரு பாஸ்ட் அப்படின்னு. அடுத்து மத்திய மாநில வரவு செலவு திட்டம். ஓகேவா? மத்திய மாநில வரவு செலவு திட்டம். பாருங்க, இந்தியா வந்து ஒரு கூட்டரசு பொருளாதாரமா இருக்கிறதால, அரசோட வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது 2 பகுதியா பிரிச்சிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஆண்டு நிதி அறிக்கைய சமர்ப்பிக்கணும். பிரிவு 112 பிரகாரம் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு வரவு செலவு திட்டத்த நாடாளுமன்றத்திலயும், பிரிவு 202 படி ஒவ்வொரு மாநில அரசும் சட்டமன்றத்திலயும் இத தாக்கல் செய்யணும். ஓகேவா? பிரிவு 112 பிரகாரம் மத்திய அரசு நாடாளுமன்றத்திலயும், பிரிவு 202 பிரகாரம் மாநில அரசு சட்டமன்றத்திலயும் எத தாக்கல் செய்யணும்? இந்த வரவு செலவு திட்டத்த தாக்கல் செய்யணும். வரவு செலவு திட்டத்தோட வகைகள் என்னென்ன? பாருங்க, வருவாய் கணக்கு, பிற கணக்குகளோட மீதி செலவு அடிப்படையில பார்த்தீங்க அப்படின்னா, எத்தனை வகையா பிரிக்கலாம்னா 2 வகையா பிரிக்கலாம். 1 வருவாய் வரவு செலவு திட்டம், இன்னொன்னு மூலதன வரவு செலவு திட்டம். ஓகேவா? வரவு செலவு திட்டத்த 2ஆ பிரிக்கலாம். என்னென்னன்னா, வருவாய் வரவு செலவு திட்டம், மூலதன வரவு செலவு திட்டம். வருவாய் வரவு செலவு திட்டம் அப்படின்னா, இது வருவாய் வரவுகள் இருக்கு இல்லையா? அதுவும் வருவாய் செலவினங்களையும் கொண்டிருக்கு. இது வருவாய், வரிசாரா வருவாய் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. அப்ப வருவாய் வரவு செலவு திட்டத்த 2ஆ பிரிக்கிறாங்க. வரி வருவாய், வரி சாரா வருவாய் அப்படின்னு 2ஆ பிரிக்கிறாங்க. வருவாய் செலவினங்கள திட்டம் சார்ந்த செலவின திட்டம், திட்டம் சாரா செலவினங்கள் அப்படின்னு வகைப்படுத்துறாங்க. ஓகேவா? இது எல்லாமே வகைப்படுத்துதல் பின்னாடி இருக்கும். அடுத்து மூலதன வரவு செலவு திட்டம். மூலதன வரவு செலவு அப்படின்னா, மூலதன வரவுகளையும், மூலதன செலவுகளையும் உள்ளடக்கியது தான் அந்த பேரை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் பாருங்க. மூலதன வரவு செலவு திட்டம். அப்ப மூலதனத்தால வரக்கூடிய வரவு, மூலதனத்தால ஆகக்கூடிய செலவு. இதை உள்ளடக்கியது தான். மூலதன வரவின் முக்கிய ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, கடன்கள், முன்பணம் இதெல்லாமே இருக்கு. மூலதன செலவினத்தோட திட்டம் சார் செலவினம், திட்டம் சாரா மூலதன செலவினம் வகைப்படுத்திருக்கு. இதைதான் இங்க சொல்லியிருப்பாங்க பாருங்க. வரவு செலவு திட்டத்தோட உள்ளடக்கம் அது 2ஆ பிரியுது, வரவு செலவுன்னு. இதுல வரவுல 2 இருக்கு, வருவாய் வரவு, மூலதன வரவு. செலவுல பாத்தீங்கன்னா வருவாய் செலவு, மூலதன செலவு. இதுவே வருவாய் வரவுல வரி சார்ந்தது, வரி சாரான்னு 2 இருக்கு. ஓகேவா? மூலதனத்துல பாத்தீங்கன்னா கடன்களை வசூலித்தல், கடன்களும் பிற பொறுப்புகளும், முதலீட்டை விலக்குதல். வருவாய் செலவுலையும் மூலதன செலவுலையும் திட்டம் சார்ந்த செலவுகளும், திட்டம் சாரா செலவுகளும் உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இப்போ துணை வரவு செலவு திட்டம். போர்க்காலம் இல்லைன்னா சுனாமி இல்லைன்னா வெள்ளம் இந்த மாதிரி இயற்கை பேரிடர்கள் ஏற்படுது இல்லையா? அந்த மாதிரி ஏற்படும் போது செலவுகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் வந்து போதுமானதா இருக்காது. அதனால பாத்தீங்க அப்படின்னா, எதிர்பாராத சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக அரசு வந்து துணை செலவு திட்டம் தாக்கல் செய்யும். ஓகேவா? ஏன் அப்படின்னா, இப்போ வந்து இயற்கை பேரிடம் தான் வந்து அவங்க வந்து பட்ஜெட் வந்து ஒதுக்கி இருப்பாங்க. இருந்தாலுமே அந்த பட்ஜெட் வந்து அந்த இடத்துல பத்தல அப்படின்னா, அதை சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, துணை வரவு செலவு திட்டம் வந்து தாக்கல் செய்வாங்க. ஓகேவா? அடுத்து நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம். இது பாத்தீங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு பிரிவு 116 படி பாத்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் ஆண்டு மத்தியில் ஒப்படைக்கப்படும். இதற்கு பாத்தீங்கன்னா அரசியல் காரணம் இருக்காது. ஓகேவா? அரசியல் காரணம் இருக்காது. ஏன்னா அந்த ஆண்டு அதாவது அரசு இருக்கு இல்லையா, தேர்தல் காரணமாக பாத்தீங்கன்னா அந்த ஆண்டு முழுவதும் தொடர்ந்தோ தொடராமலும் இருக்கலாம். இந்த அரசு பாத்தீங்கன்னா தாக்கல் செய்யும் வரவு செலவு திட்டம் நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேவா? அதாவது நிதி வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னா ஆண்டு மத்தியில தான் வந்து இந்த பட்ஜெட்டை வந்து ஒப்படைப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த அரசு வரும்போது இந்த அரசு இருந்தாலும் இருக்கலாம், இல்லைன்னாலும் இருக்கலாம். அப்ப என்ன ஆகும்? அது வரைக்கும் அந்த அரசு இருக்கிற வரைக்கும் அந்த இது இருக்கும். அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து அதே பட்ஜெட் அவங்க எடுத்துக்கிட்டு போனாலும் அடுத்த ஆளுங்க எடுத்துட்டு போலாம். இல்ல அப்படின்னா அவங்க புதுசா ஒண்ணு போட்டுக்கலாம். அப்ப இது இருந்தாலும் இருக்கு, இல்லாட்டியும் இருக்கு. அப்ப என்ன இது சொல்றாங்க? நொண்டி வாத்து வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து இது நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படின்னு
அப்படின்னும் இதை சொல்றாங்க. சோ சிறப்பு நிகழ்வா பாத்தீங்க அப்படின்னா நிதிக்கு வாக்கெடுக்கும் வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது அவசியமான இனங்களுக்கு நாடாளுமன்றத ஒப்புதல் பெறும் வரை செலவு மேற்கொள்ள அனுமதி உள்ளது. சோ நாடாளுமன்றத்துல ஒப்புதல் வாங்குற வரைக்கும் செலவு மேற்கொள்றதுக்கு அனுமதி இருக்கு. இந்த வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்துல ஒப்புதல் பெற வரைக்கும் தொகுப்பு நிதியிலிருந்து பணம் பெற்றுக்கொள்ள சட்ட ரீதியான அனுமதியை உள்ளதை வாக்கெடுக்கும் வரவு செலவு திட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேவா? சோ இது அனுமதி அதிக அளவு 2 மாதங்களுக்கு மட்டுமே வழங்கப்படுமா. சோ இந்த இதுக்கு இது எதுக்கு போடுறாங்க? நிதிக்கு வாக்கெடுப்பு வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது அந்த ஆண்டோட மத்தியில ஒப்படைப்பாங்க. அப்ப அதுக்கப்புறம் அந்த ஆட்சி இருந்தாலும் இருக்கலாம், இல்லாம இல்லாமலும் இருக்கலாம். ஸோ அவங்க அதை கண்டினியூ பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாட்டியும் போகலாம். சப்போஸ் கண்டினியூ பண்ணல அப்படின்னா அதுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி அப்படிங்கிறது அவங்க இன்னொருத்தவங்க கொண்டு வர்றாங்க இல்லையா, ஸோ அது வரைக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா யூஸ் பண்றதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்றத்துல ஒப்புதல் வாங்கணும். ஓகேவா? மேக்சிமம் 2 மாசம் அளவுக்கு அவங்க கேப் கொடுப்பாங்க. அதுக்குள்ள வேற ஒன்ன ரெடி பண்ணி அந்த பட்ஜெட்டை நம்ம தாக்கல் பண்ணிக்கணும். ஓகேவா? அடுத்து சுழிய வரவு செலவு திட்டம். இந்திய அரசு பாத்தீங்கன்னா 1987, 88ல சுழிய வரவு செலவு திட்டத்தை தாக்கல் செஞ்சது. இதை சுழிய வரவு செலவு திட்டம்னு சொல்லலாம், இல்லைன்னா பூஜ்ய வரவு செலவு திட்டம்னு சொல்லலாம். சுழியம்னா பூஜ்யம், சைபர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ அப்ப சுழிய வரவு செலவு திட்டம் அப்படின்னாலும் பூஜ்ய வரவு செலவு திட்டம் அப்படின்னாலும் ஒண்ணுதான். இதை எப்ப தாக்கல் செஞ்சாங்கன்னா இந்திய அரசு 1987, 88ல தான் தாக்கல் செஞ்சாங்க. இதுல ஒவ்வொரு செலவினமும் புதியதா கருதப்பட்டு என்ன பண்ணாங்க, ஆரம்பத்துல இருந்து மறுபடியும் கோட்டலிங்க நான் ஆரம்பத்துல இருந்து வரேன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி எப்போ ஒண்ணு போட்டாலுமே அதை புதுசா கன்சிடர் பண்ணி என்ன பண்ணாங்க, அந்த வரவு செலவு திட்டத்தை போட்டாங்க. அததான் இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து செயல்திறன் வரவு செலவு திட்டம். சோ எந்த ஒரு வரவு செலவு திட்டமா இருந்தாலுமே அதோட வெளியீட்டோட அடிப்படையில வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறது செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இத முதல்ல அமெரிக்காவில தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அப்ப செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை முதல்ல எங்க அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா அமெரிக்காவில தான் அறிமுகப்படுத்தினாங்க. யார் தலைமையில அப்படின்னா சர் உப்பர் தலைமையில அமெரிக்காவில 1949ஆம் ஆண்டு நிர்வாக சீர்திருத்த குழு அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? சோ இந்த குழு பரிந்துரையின் படிதான் பாத்தீங்க அப்படின்னா செயல்திறன் வரவு செலவு திட்டம் அமெரிக்காவில அமைக்கப்பட்டிருக்காங்க. மக்களோட நலனுக்காக இந்த வரவு செலவு திட்டத்துல என்ன செஞ்சோம், எவ்வளவு செஞ்சோம் அப்படிங்கிறத மக்களுக்கு தெரிவிக்கணும் அப்படிங்கறத இதோட முக்கிய நோக்கம். ஓகேவா? சோ இந்தியாவில செயல்திறன் வரவு செலவு திட்டத்தை சாதனை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ வரவு செலவு திட்டம் போட்டுட்டா மட்டும் பத்தாது, பட்ஜெட் போட்டா மட்டும் பத்தாது, அதை மேம்படுத்துற ஓகே, இருந்தாலுமே அதுல என்ன நம்ம செஞ்சோம், எவ்வளவு செஞ்சோம் அப்படிங்கிறத மக்களுக்கு நேரடியா தெரிவிக்கணும். அததான் பாத்தீங்கன்னா செயல்திறன் வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இது அமெரிக்கால தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. சர் ரூபர் தலைமையில இருக்கக்கூடிய அந்த நிர்வாக சீர்திருத்த குழு தான் அமைச்சிருந்தாங்க. ஓகேவா? ஆனா இந்தியாவுல இத என்ன சொல்றாங்கன்னா சாதனை திட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்து சமநிலை வரவு செலவு திட்டமும் சமனற்ற வரவு செலவு திட்டம். இங்க உள்ள இருக்கிறதெல்லாம் நீங்க படிக்க வேணாம், இந்த பாக்ஸ்குள்ள இருக்கிறத மட்டும் படிச்சுக்கோங்க. சமநிலை வரவு செலவு திட்டம்னா அரசோட வருவாயும் அது எதிர்நோக்கக்கூடிய செலவும் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா அததான் சமநிலை வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்லுவோம். அது பற்றாக்குறை வரவு செலவு திட்டம். பற்றாக்குறைனா செலவு வருவாயை விட அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல பற்றாக்குறை ஏற்படும். ஓகேங்களா? சோ வரவுக்கு மிஞ்சின செலவு இருந்ததுன்னா என்ன ஆகும், அதெல்லாம் பற்றாக்குறைன்னு சொல்லுவோம். அடுத்து சமமான வரவு செலவு திட்டம்னா 2ம் ஈக்குவலா இருக்கும், செலவும் வருவாயும் ஈக்குவலா இருக்கும். உபரி வரவு செலவு திட்டம்னா செலவு வருவாயை விட கம்மியா இருக்கும். அப்ப வருமானத்துல கொஞ்சம் மீதி நிக்கும் இல்லையா, அந்த மீதி நிக்கிறது தான் உபரி அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இததான் சொல்லியிருப்பாங்க ஒவ்வொன்றுலயுமே. சோ சமமான வரவு செலவு திட்டம் அப்படிங்கிறதுல ஒண்ணுதான் இருக்கு, செலவும் வருவாயும் ஈக்குவல். இதுவே சமமற்ற வரவு செலவு திட்டத்துல 2 இருக்கு, அதுதான் பற்றாக்குறை உபரி. பற்றாக்குறைனா செலவு அதிகமா இருக்கும், உபரினா செலவு கம்மியா இருக்கும். அதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க. சோ இந்த பாக்ஸ்ல இருக்கிறது மட்டும் சொல்லிக்கோங்க, இல்லைன்னா நான் சொன்னதை அப்படியே எழுதி வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே அந்த இடத்துல இருக்காது. அடுத்து வரவு செலவு திட்ட செயல்முறைகள். சோ இது பாத்தீங்க அப்படின்னா வரவு செலவு திட்ட செயல்முறைகள் அப்படின்னா என்னன்னா
திட்டத்தை தயாரிக்கிறது, தாக்கல் செய்யறது, செயல்படுத்துறது இத உள்ளடக்கியதுதான் வரவு செலவு திட்ட செயல்முறைகள். சோ ஒண்ணும் திட்டத்தை போட்டுனா மட்டும் போதுமா? இல்ல. அந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் தயாரிக்கணும், அதுக்கப்புறம் அதை தாக்கல் செய்யணும், அதுக்கப்புறம் அதை செயல்படுத்தணும். இந்த 3 செயல்முறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் திட்டம் தயாரித்தல் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். பாருங்க, மத்திய அரசு இருக்கு இல்லையா, வரவு செலவு திட்டத்தை ஒன்றிய அரசு நிதி அமைச்சகம் தயாரிக்கிறது. அப்ப மத்திய அரசோட நிதி அமைச்சகம் தான் இந்த வரவு செலவு திட்டத்தை தயாரிக்குது. மாநில அரசை பொறுத்த வரைக்கும் வரவு செலவு திட்டத்தை மாநில நிதித்துறை தயாரிக்குது. சோ மத்தியத்துக்கு ஒன்றிய அரசோட நிதி அமைச்சகம், மாநிலத்துக்கு நிதித்துறை தயாரிக்குது. வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது கீழே இருக்கிற இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இது எல்லாமே கவனத்துல கொண்டு வரணும். என்னென்ன? பேரியல் பொருளாதார கொள்கை இலக்குகளை திட்ட காலத்திற்குள் அடைதல். ஓகேவா? அடுத்து வரவு செலவு திட்டத்தின் யுக்திகள், பல்வேறு திட்டங்களுக்கான நிதி தேவைகள், வருவாய் செலவினத்தின் மதிப்பீடு, அதாவது பாதுகாப்பு செலவினம், மானியம், கடனுக்கான வட்டி செலுத்த இது எல்லாத்தையும் ஏத்துக்கிறது. மூலதன செலவினத்தின் மதிப்பீடு, ரயில்வே, சாலை, பாசன வளர்ச்சி இதுக்காக. வரியற்ற வருவாய் வரவுகளின் மதிப்பீடு. சோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்? இன்னும் இருக்கு பாருங்க, கடன்களை திரும்ப செலுத்துதல், பொதுத்துறையின் முதலீட்டு குறைப்பு, அங்காடி பெறுதல்கள் போன்ற மூலதன வரவுகளின் மதிப்பீடு, வருவாய் வரவுகளுக்கும் வருவாய் செலவுகளுக்கும் இடையேயான இடைவெளியின் மதிப்பீடு, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை மற்றும் வருவாய் பற்றாக்குறையின் மதிப்பீடு. சோ இது எல்லாமே என்னது? வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கிறப்போ அவங்க கவனத்துல கொண்டுட்டு அதுக்கப்புறம் இதை தயாரிக்கணும். ஓகேவா? சோ என்னென்ன பண்ணணும்? பேரியல் பொருளாதார கொள்கை இலக்குகளை திட்ட காலத்துக்கு அடையணும், வரவு செலவு திட்டத்தோட யுக்திகள் இருக்கணும், பல்வேறு திட்டத்துக்கான நிதி தேவைகள் இருக்கணும், வருவாய் செலவினத்தோட மதிப்பு இருக்கணும், மூலதன செலவினத்தோட மதிப்பு இருக்கணும், வரியற்ற வருவாய் வரவுகளோட மதிப்பீடு இருக்கணும், கடன்களை திருப்பி செலுத்துறதுக்கு இது பண்ணணும், வரவுகளுக்கும் வருவாய் செலவுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளியோட மதிப்பீடை கவனிக்கணும், நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை மற்றும் வருவாய் பற்றாக்குறையோட மதிப்பீடை கவனிக்கணும். ஓகேவா? அடுத்து வரவு செலவு திட்டம் தயாரிக்கும் வழிமுறைகள். இதுதான் ஃபர்ஸ்ட். பாருங்க, என்ன பண்ணணும்? நிதி அமைச்சகம் வரவு செலவு திட்ட மதிப்பீட்டை தயார் செய்யும். ஓகேவா? சோ இது மத்தியத்துக்கு நிதி அமைச்சகம், மாநிலத்துக்கு நிதித்துறை. பல்வேறு துறைகள் வருமானம் செலவு பற்றிய மதிப்பீடுகளை நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பும். சோ இது என்ன பண்ணும்? எப்படி தயாரிக்கும் அப்படின்னா, பல்வேறு துறைகள் வருமானம் செலவு பற்றிய மதிப்பீடுகளை நிதி அமைச்சகத்திற்கு அனுப்பும். வரவு செலவு திட்டம் தயாராகும். மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதி அமைச்சர் தாக்கல் செய்வார். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் தயாரிப்பாங்க. தயாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க சொன்னாங்களே, அந்த அதை எல்லாமே கவனத்துல வச்சு அதை தயாரிக்கணும். அதை தயாரிச்சதுக்கு அப்புறம் மந்திரி சபை ஒப்புதலுக்கு நிதி அமைச்சர் தாக்கல் செய்வார். அதை முடிச்சதுக்கு அப்புறம் பாராளுமன்றத்துல பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு தயார் நிலையில இருக்கும். ஓகேவா? சோ அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தாக்கல் செஞ்சிருவாங்க. ஓகேவா? அடுத்து வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்தல். ஓகேவா? சோ பட்ஜெட் தாக்கல் இருக்கு இல்லையா, அதுதான் சொல்றது. இத நான் புக்ல கம்மியா தான் இருக்கும். புக்ல இருக்கிறத நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவா அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்றேன், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நடுவண் அரசின் அங்கத்தினரா பாத்தீங்கன்னா நிதி அமைச்சர் மைய அரசின் வரவு செலவு திட்டத்தை புதிய நிதி ஆண்டு துவங்கும் முதல் நாள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்வார். ஓகேங்களா? சோ புதிய முதல் நிதி ஆண்டு துவங்குது இல்லையா, நிதி ஆண்டு எப்போ? ஏப்ரல் டு மார்ச் இல்லையா? அப்ப ஏப்ரல் அந்த ஏர்சல் தான் பாத்தீங்கன்னா அந்த இதுல துவங்கும் முதல் நாள் தான் நாடாளுமன்றத்துல தாக்கல் செய்வார். மாநில அரசோட நிதி அமைச்சர்களும் அந்த மாதிரியே அங்கங்க அவங்க தாக்கல் செய்வாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பாத்தீங்க அப்படின்னா பண சட்ட மசோதா வரைவு குழு இருக்கு இல்லையா, பண சட்ட மசோதா வரைவு மக்களவையில தொடங்குவாங்க. மைய அரசுல எல்லா பண சட்ட வரைவுகளும் முதல்ல மக்களவையிலையும் மாநிலங்கள்ல சட்டப்பேரவையிலையும் தாக்கல் செய்வாங்க. ஓகேவா? சோ மையத்துல மக்களவையிலையும் மாநிலத்துல சட்டப்பேரவையிலையும் தாக்கல் செய்வாங்க. வரவு செலவு திட்டத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு வரி சார்ந்த கருத்துருக்களும் இடம்பெற்றிருக்கும். நிதி சட்ட வரைவு நிறைவேற்றப்பட்ட பின்னர் பாத்தீங்க அப்படின்னா வாக்களிப்பிற்கு பின்
சட்ட வடிவம் கொடுக்கப்படும். இதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் அங்கீகரிக்கப்படும். இந்த வழியில் தான் இந்தியாவுல வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்படுகிறது அப்படின்னு ரொம்ப சிம்பிளா குடுத்துருவாங்க. நான் வந்து அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ பட்ஜெட் தாக்கல் செய்யறது பார்த்தீங்க அப்படின்னா எப்ப அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல வாரத்துல மக்களவையில நிதி அமைச்சரால பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும். ஓகேவா? இதுவே நிதி அமைச்சர் பார்த்தீங்கன்னா, பொது பட்ஜெட் மீது சொற்பொழிவு செய்யறது பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் சொற்பொழிவு அப்படின்னு சொல்றாங்க. மக்களவையில பட்ஜெட் சொற்பொழிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநிலங்களவையில இது வந்து வைப்பாங்க. ஓகேவா? ஸோ மக்களவையில முடிஞ்சதுக்கு அப்புறம் மாநிலங்களவையில இத வைப்பாங்க. பட்ஜெட் பற்றிய உரையாடல் இருக்கு இல்லையா? அது மட்டுமே பார்த்தீங்கன்னா, மாநிலங்களவைக்கு உரிமை இருக்கு. ஓகேவா? ஸோ சலுகை கோரிக்கைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, வாக்களிக்கும் உரிமை வந்து வழங்கப்படல. ஸோ அதாவது பட்ஜெட் தாக்கல் செய்தல், அதுக்கப்புறம் அது வந்து பொது விவாதத்துக்கு உட்படும். அதுக்கப்புறம் துறை சார்ந்த குழுக்களோட ஆய்வு மேற்கொள்வாங்க. அடுத்து மானிய கோரிக்கைகள்ல வாக்கெடுப்பு நடத்துவாங்க. அதுக்கடுத்து ஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றுவாங்க. அடுத்து நிதி மசோதாவை நிறைவேற்றுவாங்க. இவ்ளோ அந்த படிகள் இருக்கு. ஓகேவா? ஸோ பட்ஜெட் தாக்கல்ல படிநிலைகள் 6 இருக்கு. என்னென்னன்னா பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. அதுக்கப்புறம் பொது விவாதம் செய்வாங்க. அதுக்கப்புறம் துறைசார் குழுக்களோட ஆய்வு நடக்கும். மானிய கோரிக்கைகள்ல வாக்கெடுப்பு நடக்கும். ஒதுக்கீட்டு மசோதாவை நிறைவேற்றுவாங்க. நிதி மசோதாவை நிறைவேற்றுவாங்க. ஓகேவா? ஸோ பட்ஜெட்டை தாக்கல் செய்யறது நான் சொல்லிட்டேன்னா, பட்ஜெட் வந்து தாக்கல் செய்வாங்க. அதை பத்தின சொற்பொழிவு நடக்கும். சொற்பொழிவு நடந்ததுக்கு அப்புறம் மாநிலங்களவையில இதை வந்து வச்சிருவாங்க. ஓகேவா? மக்களவையில பட்ஜெட் சொற்பொழிவு நடந்ததுக்கு அப்புறம் மாநிலங்களவையில இதை கொண்டு போயிருவாங்க. அடுத்து பொது விவாதம். அந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறம் சில தினங்களுக்கு பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா 2 அவையிலையுமே இத பத்தின விவாதங்கள் 2, 3 நாள் வந்து நடக்குமா. ஓகேவா? இந்த பொது விவாதம் அப்படிங்கிறது 2, 3 நாள் நடக்கும். அந்த நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, மக்களவையில பட்ஜெட் முழுவதிலுமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கொள்கையிலோ சில கேள்விகள் எழுப்புவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பட்ஜெட்ல இருந்து சில கேள்விகள் எழுப்புவாங்க. நிதி அமைச்சருக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா, பொது விவாதத்தோட முடிவை அறிவிக்கக்கூடிய முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நிதி அமைச்சருக்கு மட்டும்தான் பொது விவாதத்தோட முடிவை அறிவிக்க முழு அதிகாரம் இருக்குது. இது வந்து பொது விவாதம். அடுத்து துறைசார் குழுக்களின் ஆய்வு. பட்ஜெட் மீதான விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2, 3 வாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவைய ஒத்தி வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடைவெளியில 24 துறைசார் நிலைக்குழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட துறைசார் கோரிக்கையை ஆராய்ந்து அதன்படி பார்த்தீங்க அப்படின்னா விரிவான கோரிக்கை அறிக்கைய தயார் செஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அறிக்கைய 2 அவையிலையுமே கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது என்ன பண்ணுவாங்கன்னா சமர்ப்பிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. அதுக்கான சொற்பொழிவு நடக்கும். அதுக்கப்புறம் அந்த சொற்பொழிவு நடந்ததுக்கு அப்புறம் மாநிலங்களவையில வச்சிருவாங்க. அப்ப மக்களவை மாநிலங்களவை 2 அவையிலுமே அந்த அந்த பட்ஜெட் அப்படிங்கிறது போயிரும். போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா 2, 3 நாட்கள் பார்த்தீங்க அப்படின்னா அத பத்தின சில தினங்களுக்கு அப்புறம் 2, 3 நாட்கள் அத பத்தின பொது விவாதம் இருக்கும். அத பத்தின ஃபுல்லாவோ இல்ல ஒரு சில இத பத்தியோ கேள்விகள் எழுப்பப்படும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதோட முடிவை அந்த பொது விவாதத்தோட முடிவை அறிவிக்கிறதுக்கு முழு அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா நிதி அமைச்சருக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் 3, 4 வாரங்கள் பாத்தீங்க அப்படின்னா அவைகளை ஒத்தி வச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் அந்த 24 துறைசார் நிலைக்குழுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை ஆராய்ஞ்சு ஒரு அறிக்கையை ரெடி பண்ணும். அந்த அறிக்கையை 2 அவையிலையுமே கவன ஈர்ப்பு தீர்மானம் நடக்குது இல்லையா, அந்த இடத்துல சமர்ப்பிச்சிரும். ஓகேவா? அடுத்து மானிய கோரிக்கைகள்ல வாக்கெடுப்பு நடக்கும். அதாவது மக்களவை பார்த்தீங்க அப்படின்னா துறை சார்ந்த நிலைக்குழுக்களோட அறிக்கைகள் வந்ததுக்கு அப்புறம் மானிய கோரிக்கை மீது வாக்கெடுப்பு நடத்தும். ஓகேவா? இந்த வாக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா 2 முக்கிய கூறு இருக்காமா. என்னென்ன அப்படின்னா மக்களவைக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா துறை சார்ந்த மானிய கோரிக்கைகள் இருக்கு இல்லையா, அதுக்கு வாக்களிக்கும் அதிகாரம் இருக்கு. மாநிலங்களவைக்கு இதுல வாக்களிக்கக்கூடிய அதிகாரம்
அதிகாரம் இல்லை. மானிய கோரிக்கைகள் வாக்கெடுப்புல மக்களவைக்கு தான் அதிகாரம் இருக்கு, மாநிலங்களவைக்கு அதிகாரம் இல்ல. இந்த வாக்கெடுப்பு பாத்தீங்கன்னா பட்ஜெட் வாக்களிக்கக்கூடிய செயல்கள் இருக்கு இல்லையா, அதாவது மானியங்கள் மீது மட்டுமே தான் அனுமதிக்கிறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு மானிய கோரிக்கைக்கும் மக்களவை பாத்தீங்கன்னா தனித்தனியா வாக்களிக்கும். இந்த சமயத்துல பாராளுமன்றம் பட்ஜெட்ல இருக்கிறத பத்தி விவாதிக்கும். ஓகேவா? அடுத்து ஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றுறது. பட்ஜெட்ல இருக்கக்கூடிய ஒதுக்கீடு மசோதாக்கள்னால மட்டுமே இந்தியாவோட தொகுப்பு நிதியில இருந்து பணத்தை எடுக்க முடியும். இந்த ஒதுக்கீடு மசோதா பாத்தீங்கன்னா மாற்றங்கள் கோரி ஏதாவது திருத்தம் இருக்கு அப்படின்னா அந்த திருத்தங்களை என்ன பண்ணும், 2 அவையிலையும் எழுப்பணும். ஓகேவா? அடுத்து இந்த ஒதுக்கீடு மசோதா பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு பிறகுதான் சட்டமாக மாற்றப்படும். ஓகேவா? அடுத்து ஒதுக்கீடு மசோதா பாத்தீங்கன்னா சட்டமாக மாறுற வரைக்கும் எந்த ஒரு பணத்தையும் அரசாங்கத்தால இந்த தொகுப்பு நிதியில இருந்து எடுக்க முடியாது. பொதுவா ஏப்ரல் மாத இறுதி வரைக்குமே இந்த நிலை தான் நீடிக்கும். ஓகேவா? ஆனா அரசுக்கு பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல இதுக்கான அந்த பணம் தேவைப்படும் இல்லையா, அந்த படத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நிர்வாக நிலையை தீர்க்கறதுக்கு அரசியலமைப்பு பாத்தீங்கன்னா மக்களவைக்கு சில அதிகாரங்களை வழங்கி இருக்கு. அந்த மக்களவை நிதியாண்டுல சொல்லப்பட்டிருக்க செலவுக்கு முன்னதாவே பணத்தை பெறணும் அப்படின்னா சில சலுகைகள் இருக்கு. அததான் கணக்கு மீதான வாக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த கணக்கு மீதான வாக்கு பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பொது விவாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பட்ஜெட் தொகையில 6ல் 1 பங்கை எடுத்து அடுத்த 2 மாசத்துக்கு அவங்க வந்து பயன்படுத்திக்கலாம். அந்த இதெல்லாம் நடக்கும், இந்த விவாதம் அது வாக்கெடுப்பு இதெல்லாம் நடக்குது இல்லையா, அந்த 2 மாசத்துல அவங்க அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து நிதி மசோதாவை நிறைவேற்றுறது. நிதி மசோதாவை பாத்தீங்கன்னா இந்திய அரசு அடுத்த வருஷத்துக்கான நிதி திட்டத்துக்கு ஏற்ற வகையில வகைப்படுத்தி அறிமுகப்படுத்துது. ஓகேவா? சோ இதுதான் பண மசோதா போலவே பாத்தீங்கன்னா பல நிபந்தனையும் வச்சிருக்கும். இது ஒதுக்கீட்டு மசோதா மாதிரி இல்லாம நிதி மசோதாவுல மேற்கொள்வாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி வர்றதுதான் பாத்தீங்க அப்படின்னா என்னது, உங்களுக்கு அந்த திட்டத்தை தாக்கல் செய்யறது. சோ இந்த மாதிரி எல்லாம் திட்டத்தை தாக்கல் செய்யறது இருக்கு. சோ அடுத்து வரவு செலவு திட்டத்தை செயல்படுத்தல். சோ தாக்கம் செஞ்சுட்டாங்க, அடுத்து என்ன பண்ணணும், செயல்படுத்தணும் இல்லையா? வரவு செலவு திட்டத்தை அரசின் பல்வேறு துறைகள் செயல்படுத்துகிறது. பாருங்க என்னென்ன அப்படின்னா, பாருங்க யார் யார் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே பாராளுமன்றத்துலதான் இருக்கு. 3 முறையில பராமரிக்கிறாங்க. ஒண்ணு தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு. தொகுப்பு நிதிய திரட்டு நிதி அப்படின்னும் சொல்லலாம். ஓகேங்களா? சோ தொகுப்பு நிதி என்னன்னு சொல்லலாம், திரட்டு நிதி அப்படின்னு சொல்லலாம், அவசர நிதி, பொது கணக்கு, இந்த இதுல எல்லாமே வரும். சோ இந்த தொகுப்பு நிதி அப்படிங்கிறது சரத்து 266ல வரும். ஓகேவா? சோ தொகுப்பு நிதி அப்படிங்கிறது சரத்து 266ல வரும். இந்த வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கான நாடாளுமன்ற குழுக்கள் பாத்தீங்க அப்படின்னா பொது கணக்கு குழுவும் மதிப்பீட்டு குழுவும் வரும். ஓகேவா? சோ இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதை பத்தின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இருக்கு, பட் புக்ல அது இல்ல. ஓகேவா? சோ இப்போதைக்கு இதெல்லாம் அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகள். சோ இந்த கணக்குகள் இந்தியாவுல அரசு கணக்குகள் பாத்தீங்கன்னா தொகுப்பு நிதி, அவசர நிதி, பொது கணக்கு மூலியமா அந்த இதை பராமரிக்குது. வரவு செலவு திட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நாடாளுமன்ற குழுக்கள் பாத்தீங்கன்னா பொது கணக்கு குழுவும் மதிப்பீட்டு குழு. ஓகேவா? இந்த குழுக்கள் எந்த அமைச்சகமும் அல்லது துறையும் அனுமதிக்கப்பட்ட தொகையை விட அதிகமாக செலவிடாமல், அதாவது ஒவ்வொரு துறைக்குமே ஒதுக்கீடு செஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறதுல அதிகமா பயன்படுத்தாம பாத்துக்கிறதுக்காக கண்காணிக்கிறது தான். அடுத்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறைகள். வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படின்னா வரவு செலவு திட்டத்துல இருக்கக்கூடிய வருவாய் செலவை விட வருவாய் வந்து செலவை விட கம்மியா இருக்கிறது தான். எப்பயுமே செலவு வந்து அதிகமா இருந்து வரவு கம்மியா இருந்ததுன்னா அந்த இடத்துல பற்றாக்குறை ஏற்படும். அததான் வரவு செலவு திட்ட பற்றாக்குறை அப்படின்னு சொல்றோம். வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை அப்படின்னு 4 வகையா சொல்லியிருக்காங்க. வருவாய் பற்றாக்குறை இந்த இடத்துல இதை மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க, ரொம்ப உள்ளெல்லாம் படிக்க வேணாம். வருவாய் பற்றாக்குறை அப்படின்னா என்னன்னா மொத்த வருவாய் செலவினம் இருக்கு இல்லையா, அது வந்து மொத்த வருவாய் வரவுகளை விட கம்மியா அதிகமா இருக்கும். இது ரெண்டையும் கழிச்சோம் அப்படின்னா அதுதான் வருவாய் பற்றாக்குறை. ஓகேவா? சோ அதாவது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, செலவு வரவை விட
அதிகமா இருந்ததுன்னா அந்த இடத்துல பற்றாக்குறை ஏற்படும். சோ அப்ப பற்றாக்குறை எப்படி கணக்கிடலாம்? செலவுல இருந்து வரவ கழிச்சிட்டீங்கன்னா பற்றாக்குறை கணக்கிடலாம். அதுதான் குடுத்திருப்பாங்க. அடுத்து வரவு செலவு திட்ட பற்றாக்குறை. இதுவும் அதேதான். வரவு செலவு திட்ட பற்றாக்குறைனா செலவுல இருந்து வரவ கழிச்சிருங்க. நிதி பற்றாக்குறை. நிதி பற்றாக்குறைனா வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இருக்கு இல்லையா? அதுல இருந்து அரசோட அங்காடி கடன்களையும், ஏனைய பொறுப்புகளையும் கழிக்கிறது தான் நிதி பற்றாக்குறை. இதுவே முதன்மை பற்றாக்குறை அப்படின்னா, நிதி பற்றாக்குறையில இருந்து வட்டி செலுத்துதல கழிச்சிட்டீங்க அப்படின்னா, அதுதான் முதன்மை பற்றாக்குறை. ஓகேவா? சோ இந்த இத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டமைப்பு நிதி. கூட்டமைப்பு நிதி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கும், மாநில அரசுக்கும் இடையே வருவாய் வளங்களை ஒதுக்கீடு செய்தல் இருக்கு இல்லையா? அது குறித்து தெளிவா இருக்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டமைப்பு நிதி அப்படின்னு சொல்றாங்க. இது ஒன்றிய அரசும், மாநில அரசும் அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியின திறமையா செய்யறதுக்கான வளங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும். அதிகாரங்கள் பிரிவு. பாருங்க. நமது அரசியலமைப்புல பார்த்தீங்க அப்படின்னா, அதிகாரங்கள் தெளிவா வரையறுக்கப்பட்டிருக்கு. அதோட வரம்புகள மீறுறதும், மற்றவங்களோட செயல்பாடுகள ஆக்கிரமிக்கிறதும் தவிர்த்து, அவங்க சொந்த பொறுப்புல செயல்படுத்துறதுக்கு வழிவகை செஞ்சிருக்கு. இதுல 7வது அட்டவணையில 3 பட்டியல்கள் இருக்கு. ஓகேவா? சோ அரசியலமைப்புல 7வது அட்டவணையில 3 பட்டியல் இருக்கு. 1 மத்திய அரசு பட்டியல், 2வது மாநில அரசு பட்டியல், 3வது இணைப்பு பட்டியல் அப்படின்னு சொல்லலாம். மத்திய அரசு பட்டியல்ல பார்த்தீங்க அப்படின்னா, பாதுகாப்பு, ரயில்வே, அஞ்சல் துறை ஆகிய முதலிய நாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த 100 இனங்களை கொண்டுள்ளது. அப்ப இது வந்து நீங்க வந்து பால்ட்டிலேயே படிப்பீங்க. இருந்தாலுமே இங்க என்ன அப்படிங்கிறத மட்டும் சும்மா ஓரலா பார்த்து வச்சுக்கோங்க. மத்திய அரசு பட்டியல்ல பாதுகாப்பு, ரயில்வே, அஞ்சல் துறை இந்த மாதிரி நாட்டுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த 100 இனங்கள் இருக்கு. மாநில பட்டியல்ல பொதுநலன், காவல்துறை இந்த மாதிரி 61 இனங்கள் இருக்கு. இணைப்பு பட்டியல்ல 52 இனங்கள் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பொதுவா இருக்கக்கூடியது இருக்கு. அதாவது மின்சாரம், தொழில் சங்கம், பொருளாதார சமூக திட்டங்கள். ஓகேவா? சோ மத்திய மாநில பட்டியல் அப்படின்னு சொல்லுவோம். மத்திய பட்டியல்னா மத்தியத்துக்கு மட்டும், மாநிலனா மானியம். சோ இணைப்புனா மத்திய மாநிலம் இணைச்சு வர்றது. மத்தியத்துக்கு 100, மாநிலத்துக்கு 61, இணைப்புக்கு 52. ஓகேவா? அடுத்து மத்திய அரசின், மாநில அரசின் பண பங்களிப்பும் உறவு வருமான வழிகளும். மைய அரசின் வருவாய் மூலங்கள். ஓகேவா? சோ மைய அரசோட வருவாய் மூலங்கள் என்னென்ன பாருங்க. தொழில் நிறுவனங்கள் மீதான வரி, பணம், நாணயங்கள், அயல்நாட்டு செலாவணி, சுங்க வரி, ஏற்றுமதி வரி உட்பட. அதுக்கப்புறம் புகையிலை இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் ஆகியவற்றிற்கான ஏனைய பொருட்களுக்கான கலால் வரி, வேளாண்மை நிலங்கள் தவிர்த்த பண்ணை வரி, நீதிமன்றங்கள் விதிக்கும் கட்டணம் சேராத மத்திய பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள், அயல்நாட்டு கடன்கள், இந்திய அரசால் அல்லது மாநிலங்களால் அமைக்கப்பட்ட பரிசு சீட்டுகள், அஞ்சல் துறையின் சேமிப்பு வங்கி, தொலைத்தொடர்பு துறையின் வருவாய்கள், மத்திய அரசுக்கு சொந்தமான சொத்துகள், மத்திய அரசின் பொதுக்கடன், ரயில்வே இரும்பு பாதை துறை, தொடர்வண்டி துறை, மாற்று சீட்டுகள், காசோலைகள், உறுதிமொழி பத்திரங்கள் ஆகியவை மீதான வில்லை கட்டணம், இந்திய ரிசர்வ் வங்கி, வருமான வரி, வேளாண் வருவாயை தவிர்த்து சொத்துக்களின் மூலதன மதிப்பில் விதிக்கப்படும் வரி, பங்கு அங்காடி, எதிர்கால அங்காடி மறைமாற்றத்தில் முத்திரை வரி தவிர வேறு வரி, செய்தித்தாள் மீதான வரி, ரயில், கடல் வழி, வான்வழியாக செல்லும் பயணிகள் மீது, சரக்குகள் மீதுமான வரி. இது எல்லாமே மத்திய அரசின் கீழ் வரக்கூடிய வருவாய் மூலங்கள். மொத்தமா 20 இருக்கு. அடுத்து மாநில வளங்கள். மாநில வளங்களையும் உங்களுக்கு 20 இருக்கு. பாருங்க. தளவரி, வேளாண் நிலங்கள் மீதான வரி, மது, போதைப் பொருட்கள் மீதான கலால் வரி. சோ அந்த மாதிரி உடலுக்கு தீமை வர்றது எல்லாமே கலால் வரி கீழே வருது. ஓகேவா? அடுத்து பண்ணை வரி, நீதிமன்றங்கள் விதிக்கும் கட்டணம் சேராத மாநில பட்டியலில் உள்ள இதர கட்டணங்கள், நில வருவாய், மத்திய அரசு பட்டியலில் இல்லாத ஆவணங்களுக்கான வில்லை கட்டணம், வேளாண் வருமான வரி, நிலம் கட்டிடங்கள் மீதான வரி, கனிம வளங்கள் எடுப்பதற்கான உரிம வரி, மின்சார நுகர்வு விற்பனைக்கான வரி, உள்ளூர் பகுதி நுகர்வு விற்பனை பொருட்களுக்கான நுழைவு வரி, செய்தித்தாள் தவிர்த்த இதர பொருட்கள் மீதான விற்பனை வரி, செய்தித்தாள் தவிர்த்த இதர விளம்பரங்கள் மீதான வரி. செய்தித்தாள் உங்களுக்கு மையத்துல வந்துச்சு, அதனால அதை தவிர்த்தது வருது. ஓகேவா? சாலை வழி, நீர்வழியாக எடுத்து செல்லப்படும் பொருட்கள்
பயணிகள் மீதான வரி, ஊர்தி வரி, விலங்குகள், படகுகள் மீதான வரி, வாணிகம், தொழிலாளர்கள் மீதான தொழில் வரி, பொழுதுபோக்குகள், சூதாட்டங்கள் மீதான வரி, சாலை சுங்க வரி. அப்ப மையத்துக்கும் மாநிலங்களுக்கும் 20 20 இருக்கு. அடுத்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். இது சரத்து 269 படி இருக்கக்கூடியது. ஓகேவா? சோ அப்ப மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் எந்த சரத்தின் கீழ் இருக்கு அப்படின்னா சரத்து 269. ஓகேவா? வேளாண் நிலம் தவிர்த்த இதர சொத்துக்கள் மீதான வரி, பண்ணை வரி, வேளாண்மை நிலம் தவிர்த்த ரயில்வே கட்டணங்கள், சரக்கு கட்டணங்கள், பங்கு அங்காடி, எதிர்கால அங்காடி பரிமாற்றங்கள், முத்திரை, செய்தித்தாள் மீதான வரி, அதில் வெளியிடப்படும் விளம்பரம் உட்பட. ஓகேவா? ரயில், கடல்வழி, வான்வழி செல்லும் பயணிகள், சரக்குகள் மீதான வரி, மாநிலங்களுக்கு இடையான பண்டங்கள் விற்பனை, வாங்குதல் மீதான வரி. இது செய்தித்தாள் தவறு. அடுத்து மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது பயன்படுத்துவது. இது சரத்து 268. 9 மத்திய அரசு விதிச்சு மத்திய அரசு வசூலித்து மாநிலங்களுக்கு என்ன பண்ணும் அதை ஒதுக்கீடு செய்யும். அது சரத்து 269. 68 மத்திய அரசு விதிக்கும் ஆனா மாநில அரசு வசூலிச்சு அவங்களே மாநில அரசே பயன்படுத்திக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா சரத்து 268. ஓகேவா? இது பாத்தீங்க அப்படின்னா யூனியன் பிரதேசங்களில் இந்திய அரசே வசூலிக்கும். சோ ஃபர்ஸ்ட் வில்லை கட்டணம், சுங்கவரி, மருத்துவ வரி, கழிவறை மீதான வரி இந்திய அரசு விதிக்கும். ஆனால் இது யாரெல்லாம் வாங்கிக்குவா? யூனியன் பிரதேசங்களில் இந்திய அரசே வசூலிக்கும். மற்ற வகையில் மாநிலங்களே அவற்றை வசூலிக்கும். அடுத்து மத்திய அரசு விதிச்சு வசூலிச்சு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி பிரிவு பாத்தீங்கன்னா 270 272. இது வேளாண்மை வருவாய் தவிர்த்த இதர வருமான வரி, இந்திய அரசின் மத்திய பட்டியலில் உள்ள மத்திய கலால் வரி. இது எல்லாமே என்ன பண்ணும்? மத்திய அரசு விதிச்சு வசூலிச்சு மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் பகிர்ந்தளிச்சிடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, வருமான வரி மாநகராட்சி வரியை உள்ளடக்கியது அல்ல. நிதிக்குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் வருமான வரி மத்திய அரசுக்கும் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே பகிர்ந்தளிக்கப்படும். சோ இந்த பாயிண்ட நோட் பண்ணிக்கோங்க, வருமான வரி பேஸ்ல வர்றதால. ஓகேவா? அடுத்து வருமான வரி நிறுவனங்கள் மீதான வரி உள்ளடக்கப்படவில்லை. ஓகேவா? இதுல உள்ளடக்கல. அடுத்து கூட்டரசு நிதியின் கொள்கைகள். கூட்டரசு நிதியோட கொள்கைகள் என்னென்ன பாருங்க. இதுல என்னென்ன கொள்கை இருக்குன்னா சுதந்திரம், சமத்துவம், ஒரே மாதிரியான தன்மை, போதுமான வளங்களை பெற்றிருத்தல், நிதி வசதி, ஒருங்கிணைத்தலும் ஒன்றுபடுதலும், செயல்திறன், நிர்வாக சிக்கனம், பொறுப்பேற்பு. இது எல்லாமே கூட்டரசு நிதியில இருக்கக்கூடிய முக்கியமான கொள்கைகள். ஒவ்வொன்றையும் என்னன்னு பார்க்கலாம். சுதந்திரம் அப்படின்னா கூட்டரசு முறையின் கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசும் தன்னோட நிதியில தன்னாட்சி அதிகாரம் கொண்டுதான் இருக்கணும். அதாவது ஒவ்வொரு அரசும் வருவாய் ஆதாரங்கள், வரி விதிப்பதற்கான அதிகாரம், பணத்தை கடன் வாங்குவது, செலவை சமாளிப்பது, இது எல்லாத்துலயுமே தன்னாட்சி பெற்றிருக்கணும். அதுதான் சுதந்திரம். அடுத்து சமத்துவம். சமத்துவம் அப்படின்னா மாநிலங்கள் நியாயமான வருவாய் பங்கினை பெறும் வண்ணம் வளங்கள் பங்கீடு செய்யணும். ஒரே மாதிரியான தன்மை. ஒவ்வொரு மாநிலமும் கூட்டாட்சி நிதிக்கு சம வரி செலுத்தல செய்யணும். ஆனா வரி செலுத்துற திறன் ஒவ்வொரு பகுதிக்கும் சமமா இல்லாததால இந்த கொள்கையை பின்பற்ற இயலாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போதுமான வளங்களை பெற்றிருத்தல். இது மத்திய அரசு, மாநில அரசு அவற்றின் பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு ஏற்ற வகையில போதுமான அளவுல வளங்களை பெற்றிருக்கணும். போதுமான வளம் அப்படின்னா என்ன அப்படின்னா தற்போது தேவை, எதிர்கால தேவை ஆகியவற்றை கொண்டு குறிக்கப்படுகிறது. இவை அதிகரித்து வரும் தேவையும் எதிர்பாராத செலவுகளான போர், வெள்ளம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செலவையும் சமாளிக்கிற நெகிழ்ச்சி இருக்கிறதா இருக்கணும். அததான் போதுமான வளங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிதி வசதி. நிதி அப்படிங்கிறது
மத்திய மாநில அரசு இருக்கு இல்லையா, புதிய வரி ஆதாரங்கள தங்களோட நிதி தேவைக்கேற்ப பெருக்கிக் கொண்டே போகணும். அரசோட பெருகி வரும் பொறுப்புக்கேற்ற மாரி வளங்கள வளர்த்துக்கிட்டே போகணும். அடுத்து ஒருங்கிணைப்பும், ஒன்றுபடுதலும். ஒருங்கிணைப்பும், ஒன்றுபடுதலும் அப்டின்னா, அனைத்து நிதிகளும் பார்த்தீங்க அப்டின்னா, நல்ல முறையில ஒருங்கிணைக்கணும். நாட்டோட பல்வேறு அடுக்குகளுக்கு இடையே உள்ள நிதிய ஒருங்கிணைப்பு செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியமாகும். அப்பதான் பார்த்தீங்கன்னா, கூட்டரசு முறை அப்டிங்கிறது ஒவ்வொரு நாட்டோட மொத்த வளர்ச்சியும் முன்னேற்றத்துக்கு உதவும். அடுத்து செயல்திறன். செயல்திறன் அப்படிங்கிறது நிதி முறை இருக்கு இல்லையா? அத ஒன்றா இணைச்சு திறமையான முறையில நிர்வகிக்கணும். ஏய்ப்பு, மோசடி இந்த மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடாது. ஒரு வருஷத்துல ஒரு முறைக்கு மேல ஒருத்தவங்களுக்கு வரி விதிக்கக் கூடாது அப்படிங்கிறது சொல்லுது. இத இரட்டை வரி முறை கூடாது அப்படின்னு சொல்லுது. அடுத்து நிர்வாக சிக்கனம். எந்த ஒரு கூட்டாட்சி முறையும் பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கனம் அப்படிங்கிறது முக்கியமான பண்பா இருக்கணும். வசூலிக்கக்கூடிய செலவு குறைவா இருக்கிறதோட, வருவாய் அதிகமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சிக்கனம். அடுத்து பொறுப்புணர்வு. நிதிசார் முடிவுகளுக்கு ஒவ்வொரு அரசும் பொறுப்பேற்கணும். அதாவது மத்திய அரசு நாடாளுமன்றத்திலயும், மாநில அரசு சட்டசபைக்கும் பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த டேபிள் காலம் ரொம்ப 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 முக்கியம். இதுக்கான ஷார்ட்கட்டையும் நான் சொல்றேன். ஓகேவா? அதாவது நிதிக்குழுவோட வரலாறு. அத பத்தி நம்ம டீட்டெயில்டா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, 1வது, 2வது, 3வது, 4வது, 5வது அதாவது நிதிக்குழுவோட 1வது தலைவர், 2வது தலைவர், 3வது தலைவர் மாரி 16வது தலைவர் வரைக்கும் இப்ப இருக்கு. ஓகேவா? ஆரம்பிச்ச 1951ல இருந்து 2025 இப்ப வரைக்கும் 16 தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஓகேவா? அந்த 16 தலைவர்கள் பத்தி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஃபுல்லாவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இந்த இத ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். ஓகேவா? அந்த ஷார்ட்கட்ட நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிளா இந்த ஆர்டர் வைஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா, அத காலவரிசைப்படுத்துக அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அதனால கண்டிப்பா இந்த மாரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, காலவரிசைப்படுத்துறது கேட்டாலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபர்ஸ்ட் நான் இத சொல்லிர்றேன். பாருங்க. கே.சி. நியோகி, கே. சந்தானம், ஏ.கே. சந்தா, பி.வி. ராஜ் மன்னார், மகாவீர் தியாகி, கே. பிரம்மானந்த ரெட்டி, ஜே.எம். சாலட், ஒய்.பி. சவான், என்.கே.பி. சால்வே, கே.சி. பந்த், ஏ.எம். குஸ்ரோ, சி. ரங்கராஜன், டாக்டர் விஜய் எல். கேல்கார், டாக்டர் ஒய்.வி. ரெட்டி, என்.கே. சிங். இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, யோகி பாபுவும் சந்தானமும் சேர்ந்து சந்தா அப்படிங்கிற ஒரு படம் நடிக்கிறாங்க. ஓகேவா? அதுல யோகி பாபு ராஜ்மன்னார் வேஷத்திலையும், சந்தானம் மாவீரன் வேஷத்திலையும் போட்டு நடிக்கிறாங்க. அந்த 2 வேஷமுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரமாதமா சேலட் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல அடுத்தவங்களுக்கு சவால் விடுற மாதிரியும் அது பாத்தீங்க அப்படின்னா சால்வ போத்துற மாதிரியும் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த படம் வரக்கூடாது அப்படின்னு அத பந்த் பண்ணி குசியா இருக்காரு ரங்கராஜன். ஓகேவா? அதனால பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட கேட்கலாம் அப்படின்னு டைரக்டர் ரெட்டி சிங் பாத்தீங்க அப்படின்னா பனகாரியா கூட போனாரு அப்படிங்கிறது தான் இதுக்கானது. ஓகேங்களா? அரவிந்த் பனகாரியா தான் பாத்தீங்க அப்படின்னா கடைசி 16வது தலைவர். 2026 அடுத்து அதாவது இப்ப நான் சொன்னேன் இல்லையா, யோகி பாபுவும் அப்ப நியோகி, சந்தானமும் சந்தானம், சந்தா அப்படிங்கிற படத்துல. அடுத்து யோகி பாபு ராஜ்மன்னார் வேஷத்திலையும், சந்தானம் மகாவீர் வேஷத்திலையும் நடிக்கிறாங்க. பிரமாதமா நடிச்சிருக்காங்க. அடுத்து சாலட் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கு, சவால் விடுற மாதிரி இருக்கு, சால்வ போத்துற மாதிரி இருக்கு. அந்த படம் வரக்கூடாதுன்னு பந்த் பண்ணி குசியா இருக்காரு ரங்கராஜன். விஜய் கிட்ட கேள்கார் அப்படிங்கிறத நான் கேட்கறாங்க அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அப்ப விஜய் கிட்ட கேட்கலான்னு ரெட்டி சிங்
பனகாரியா கூட போறாங்க. ஓகேவா? நான் இன்னொரு டைம் சொல்றேன். நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யோகி பாபுவும், சந்தானமும் சேர்ந்து சந்தானம் ஒரு படம் நடிக்கிறாங்க. அதுல யோகி பாபு ராஜ்மன்னார் வேஷமும், சந்தானம் மாவீரன் வேஷமும் போட்டு பிரமாதமா நடிச்சிருக்காங்க. ஒரு மாதிரி சாலட் மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்லயும், அடுத்தவங்களுக்கு சவால் விடுற மாதிரியும், சால்வ போத்துற மாதிரியும் நடிச்சிருக்காங்க. ஆனா அந்த படம் வரக்கூடாதுன்னு பந்த் பண்ணி குஷியா இருக்காரு ரங்கராஜன். அதனால விஜய் கிட்ட கேட்கலான்னு டைரக்டர் ரெட்டி சிங் பாத்தீங்க அப்படின்னா பனகாரியா கூட போனாரு. இவ்வளவுதான். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த வருஷத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? சோ வருஷம் பாருங்க 51, 56, 60, 64, 68, 72, 77, 83, 87, 92, 98, 02, 07, 13, 11. சோ ரொம்ப சிம்பிளா இதையும் யோசிச்சு வச்சுக்கலாம் பாருங்க. 2, 5, 3, 6, 2, 7, 2, 8, 2, 9. 9க்கு அப்புறம் என்ன? 10, 10ன்னா 0 போட்டுக்கோங்க. 2, 1. ஓகேவா? சோ இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது முன்னாடி எப்பயுமே 1900 தான். ஓகேவா? அப்ப 1950க்கு மேல அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் 2ம் 2, 5 அப்ப 1950க்கு மேல 51, 56 அந்த கடைசி ஞாபகம் வரலன்னா கூட நீங்க அந்த சென்டர்ல இருக்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே 0 போகும்போதே அது 2000 அப்படின்னு வந்துரும். ஓகேவா? அப்ப முதலாவதா அதாவது 2, 5, 6 மட்டும் 3. ஓகேவா? சோ 2, 5, 3, 6 அதுக்கப்புறம் எல்லாமே 2, 2. சோ 7, 2, 8, 2, 9, 2, 10ல 0, 2 அடுத்து 1, 2. ஓகேவா? அப்ப 5ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்ப 5, 2, 6, 3, 7, 2, 8, 2, 9, 2, 0, 2, 1, 2. சோ இத வந்து ஆர்டர் வைஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா காலவரிசைப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி இப்ப சொல்லி கொடுத்த ஷார்ட்கட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேர் எல்லாமே நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? அடுத்து இந்திய அரசியலமைப்பு பிரிவு 280 படி பாத்தீங்க அப்படின்னா நிதிக்குழு அப்படிங்கிற சட்டப்படியான அமைப்பு. 1951ல பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிதி உறவை வரையறை செய்யறதுக்காக இந்த நிதிக்குழுவை ஆரம்பிச்சாங்க. நிதிக்குழு மத்திய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய சமநிலையின்மை இருக்கு இல்லையா, அதை குறைக்கிறதுக்கும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய சமமின்மையை குறைக்கிறதுக்கும் முயலுது. இது உள்ளுணர்வை ஊக்குவிக்குது. அடுத்து நிதிக்குழு பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு ஒரு முறை அமைக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்பே அது அமைக்கப்படுது. ஓகேவா? இது ஒரு தற்காலிக அமைப்பா இருக்கு. 14வது நிதிக்குழு பாத்தீங்கன்னா 2013ல அமைச்சிருக்காங்க. அதோட பரிந்துரைகள் பாத்தீங்க அப்படின்னா 1/2015ல 15 முதல் மார்ச் 2020 வரைக்கும் இருந்திருக்கு. இது வந்து செல்லத்தக்கது. அதே மாதிரி 15வது நிதிக்குழு நவம்பர் 2017ல வந்து அமைச்சு ஏப்ரல் 1, 2020ல கொடுத்திருக்காங்க. இப்ப 16வது நிதிக்குழு போயிட்டு இருக்கு. ஓகேவா? இந்திய நிதிக்குழுவோட பணிகள் என்னென்ன? பிரிவு 283 பிரகாரம் பாத்தீங்கன்னா நிதிக்குழுவோட பணி பத்தி சொல்றாங்க. இப்பிரிவோட பணி பாத்தீங்க அப்படின்னா இந்த குழு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இது எல்லாமே பரிந்துரை செய்யுது. என்னென்ன பரிந்துரை செய்யுதுன்னா மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய நிகர வரி வருவாய்களை ஒதுக்கீடு செய்து மாநிலங்களுக்கு அவற்றிற்குரிய பங்கை பகிர்ந்தளிக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு மாநிலத்திற்கு வழங்க உள்ள மானிய அளவு பற்றியும் அம்மானியம் பெறுவதற்கு மாநில அரசோட தகுதி குறித்தையும் உறுதி செய்து இது பிரிவு 275(1). அடுத்து வரியை எவ்வாறு பங்கிடுறாங்க? மாநிலங்களுக்கு 42%, மத்தியத்துக்கு 58% முதல்ல பண்ணிருக்காங்க. இப்ப ஜிஎஸ்டி பிரகாரம் ரெண்டுமே 50-50% தான். ஓகேவா? அததான் இங்க கொடுத்திருப்பாங்க. அடுத்து உள்ளாட்சி நிதினா என்ன? உள்ளாட்சி நிதினா இந்தியாவுல உள்ள உள்ளாட்சி அமைப்புகளோட நிதியை பத்தி படிக்கிறது தான் உள்ளாட்சி நிதி அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுல பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு. நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா
தற்போது செயல்பாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான 4 உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு. என்னென்னன்னா, கிராம ஊராட்சி, மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்பு, நகராட்சி, மாநகராட்சி. ஓகேங்களா? ஸோ இந்த 4 உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கு. என்னென்ன? கிராம ஊராட்சி, மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்பு, நகராட்சி, மாநகராட்சி. ஸோ கிராம ஊராட்சி அப்படின்னா என்ன? இது தோற்றம் பாருங்க. ஸோ ஊராட்சியோட எல்லை வரம்பு அப்படிங்கிறது தான் ஒரு வருவாய் கிராமம் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயத்துல 2 இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய சிறிய கிராமங்கள் ஒரு ஊராட்சியின் கீழே ஒரு குழுவா செயல்படுது. அந்த மாதிரி இருக்கக்கூடியத பஞ்சாயத் ராஜ் அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஓகேவா? இதோட பணிகள் என்னென்ன அப்படின்னா, ஒரு ஊராட்சியோட செயல்பாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா, குடிமை, பொருளாதாரம் இந்த மாதிரி பலவற்றை உள்ளடக்கி இருக்கும். இதனால சிறிய இடர்பாடுகள் ஊராட்சி ஏதாவது இடர்பாடுகள் சின்னதா இருக்கு அப்படின்னா, அதை என்ன பண்ணிடுவாங்க, ஊராட்சியிலேயே சரி பண்ணிக்குவாங்க. சாலைகள், தொடக்கப்பள்ளிகள், கிராம சுகாதார நிலையங்கள் இது எல்லாமே இருக்கு இல்லையா, இது எல்லாமே நிர்வகிப்பாங்க. அடுத்து குடிநீருக்கும் வேளாண்மைக்கும் நீர் வழங்குறது அவற்றிற்கு எல்லைக்குட்பட்ட பொறுப்பா இருக்கு. பண்ணை பராமரிப்பு செய்யறது, அங்காடி சேமிப்பு கிடங்கு இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாண்மை செய்யறது, இது எல்லாமே அதோட பணிகளா இருக்கு. அடுத்து இதுக்கு வருவாய் வருமானங்கள் எதுல இருந்து வருது? கிராம ஊராட்சி இருக்கு இல்லையா, அதுக்கான வருவாய் ஆதாரங்கள் எங்கெங்க வருது? எதுல இருந்து வருதுன்னா, பொது சொத்து வரி, நிலம் மீதான வரி, தொழில் வரி, விலங்குகள், வாகனங்கள் ஆகியவை மீதான வரி இதுல இருந்து வருது. ஓகேவா? சோ பிற வரிகள் பாத்தீங்க அப்படின்னா, சேவை வரி, நுழைவு வரி, திரையரங்கு வரி, புனித இடங்கள் வரி, திருமணம் மீதான வரி, பிறப்பு இறப்பு மீதான வரி, உழைப்பாளர் மீதான வரி, இந்த வரி எல்லாமே அடக்கி இருக்கு. உண்மையா பாத்தீங்க அப்படின்னா, மாநில அரசோட அனுமதியோட இருக்கக்கூடிய கிராம ஊராட்சியால மட்டுமே தான் வரி விதிக்கப்படுது. சோ ஓகேவா? சோ இந்த அமைப்பு வரி விதிக்கிறதுக்கு சில வரம்புகளும் இருக்கு. அடுத்து 2வது மாவட்ட வாரியங்கள் அல்லது ஜில்லா அமைப்புகள். சோ இது மாவட்ட சம்பந்தமா வரும். ஓகேவா? அதாவது எல்லா கிராம பகுதியும் உள்ளடக்கிய மாவட்ட வாரியங்கள், மாவட்ட அமைப்புகள் மாவட்ட அளவில் தோற்றுவிக்கிறாங்க. அதே மாதிரி மாவட்ட வாரியத்தோட வரப்பெல்லை வருவாய் மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட பணிகள் என்னென்னன்னா, தமிழ்நாட்டுல மாவட்ட அமைப்பு அப்படிங்கிறது மாவட்ட அளவுல தோற்றுவிக்கிறாங்க. மாவட்ட வாரியத்தோட பணிகளா கிராம ஊராட்சிக்கு உதவி செய்யறது, வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்துறது, இது எல்லாமே வருது. இதற்கான வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, மாநில அரசிடமிருந்து பெறக்கூடிய மானிய தொகை, நிலத்தீர்வைகள், சுங்க கட்டணம், அடுத்து சொத்திலிருந்து பெறக்கூடிய வருமானம், மாநில அரசுகளிலிருந்து பெறக்கூடிய கடன்கள், வளர்ச்சி பணிகளுக்காக மத்திய அரசு மேற்கொள்ளும் திட்டங்களுக்கான மானியங்கள், பொருட்காட்சிகள் மற்றும் கண்காட்சிகள் ஆகியவற்றிலிருந்து பெறப்படுகிற வருமானம், மாநில அரசு ஏற்றுக்கொள்கிற சொத்து வரியும் பிற வரிகளும் இது எல்லாமே மாவட்டத்துக்கு வந்துடும். அடுத்து பாத்தீங்கன்னா நகராட்சி அமைப்புகள். நகராட்சி பாத்தீங்க அப்படின்னா, நகர பகுதியில ஏற்படுகிற இவ்வமைப்புகள் பாத்தீங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய துப்புரவு, பொது சுகாதாரம், சாலைகள், விளக்குகள், குடிநீர் வழங்கல், சாலைகளை தூய்மைப்படுத்துதல், பூங்காக்களை பராமரித்தல், சுகாதார நிலையங்கள், கால்நடை மருத்துவமனைகள், பாதாள சாக்கடை வசதி, தொடக்க கல்வி வசதி, பொருட்காட்சி, கண்காட்சிகளை அமைத்தல், இந்த பணியை எல்லாமே செய்யுது. இருந்தாலுமே எல்லா பணியிலையும் மாநில அரசோட கட்டுப்பாட்டுல தான் இது செயல்படுது. இதுக்கான வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, சொத்து மீதான வரி, அடுத்து பொருட்கள் மீதான வரிகள், குறிப்பாக நுழைவு வரி, தனிப்பட்ட வரிகள், தொழில் வரி, வாணிகம், வேலைவாய்ப்பு ஆகியவற்றின் மீதான வரி, வாகனங்கள், விலங்குகள் ஆகியவை மீதான வரி, திரையரங்கு வரி, மாநில அரசிடமிருந்து பெறுகின்ற மானிய உதவி. அடுத்து பாத்தீங்கன்னா மாநகராட்சி. மாநகராட்சியோட தோற்றமும் பணியும் என்னன்னா, நகராட்சியை ஒப்பிட்டு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, இது பரந்த அதிகாரத்தையும் அதிகமான சுதந்திரத்தையும் பெற்றிருக்கும். குடிநீர் வழங்கல், பாதாள சாக்கடை, தெரு விளக்குகள், சேரிகளை பயன்படுத்துதல், நகர் திட்டமிடல் ஆகிய பணிகள் எல்லாமே இது செய்யுது. நகர மக்கள் தொகை அதிகரித்து வர்ற நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா, மாநகராட்சியோட பணிகளும் என்ன வருது, பெருகிக்கிட்டே வருது. இதோட வருவாய் ஆதாரங்கள் என்னென்ன அப்படின்னா, சொத்து மீதான வரி, வாகனங்கள், விலங்குகள் ஆகியவை மீதான வரி, வாணிகம், வேலைவாய்ப்பு மீதான வரி, திரையரங்கு வரி, காட்சி வரி, நகரத்திற்குள் கொண்டு வரும் பண்டங்கள் மீதான வரி, விளம்பரங்கள் மீதான வரி, நுழைவு வரி, முனைம வரி, இது எல்லாமே இங்க வரும். ஓகேவா? சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா
மாநகராட்சியில வரக்கூடியது. அடுத்து பாத்தீங்கன்னா நிதி கொள்கை. நிதி கொள்கை அப்படின்னா என்ன அப்படின்னா, அரசு பார்த்தா இப்ப இருக்கக்கூடிய அரசு பாத்தீங்கன்னா பேரின பொருளாதார கொள்கைய முக்கிய கருவியா வச்சு நிதி கொள்கையா வச்சிருக்கு. ஓகேவா? சோ பேரின கொள்கையோட முக்கிய கருவியா நிதி கொள்கைய வச்சிருக்கு. கீன்ஸ் இருக்கார் இல்லையா, ஜேஎம் கீன்ஸ், அவரோட புதிய பொருளாதாரம் மற்றும் உலக பெருமந்தம் இந்த இதாலதான் பாத்தீங்க அப்படின்னா நிதி கொள்கை முக்கியத்துவம் பெற்றிருக்கு. ஓகேவா? நிதி கொள்கையோட பொருள் என்ன? பொதுவான கண்ணோட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா நிதி கொள்கை அப்படிங்கிறது உற்பத்தி, வேலை வாய்ப்பு, சேமிப்பு, முதலீடு இந்த மாதிரி பேருள்ள பொருளாதார மாதிரிகள் இருக்கு இல்லையா, இத பாதிக்கக்கூடிய வரவு செலவு திட்ட மதிப்பு தான் பாத்தீங்க அப்படின்னா நிதி கொள்கையோட பொருள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வரைவிலக்கணங்கள். வரைவிலக்கணங்கள் அப்படின்னா நிதி கொள்கை அப்படிங்கிறது நாட்டு வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் செலவினங்கள் ஆகியவை பற்றிய கொள்கையாகும் அப்படின்னு ஆர்தர் ஸ்மிதர்ஸ் சொல்றாரு. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்றாரு, நிதி கொள்கை எனப்படுவது நாட்டு வருமானத்தின் மீது விரும்பத்தகுந்த விளைவை ஏற்படுத்தவும் விரும்பத்தகாத விளைவுகளை தவிர்க்கவும் அரசின் வருவாய் செலவினங்கள் ஆகியவை பற்றி கொள்கையாகும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஃபியூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நிதி கொள்கை அப்படிங்கிறது நாட்டோட பொருளாதார நோக்கங்களை அடையறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொது நிதி அல்லது செலவு, வரி பெறுதல்கள் மற்றும் நிதி நிர்வாகம் இது எல்லாத்தையும் சொல்றாங்க. ஓகேங்களா? சோ பொருளாதார நோக்கங்களை பெறுறதுக்கு என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் நிதி கொள்கை. அதாவது நிதி சார்ந்து என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றதுதான் நிதி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. நிதி கருவிகள் இருக்கு. ஓகேவா? சோ நிதி கொள்கைய சில நிதி கருவிகள் மூலமா செயல்படுத்தலாம். என்னென்ன அப்படின்னா அரசோட செலவுகள், வரி விதிப்பு, கடன் பெறுதல் இது எல்லாமே நிதி கருவிகள் அப்படின்னு சொல்றோம். சோ வரி விதித்தல் பாருங்க, வரிகள் பாத்தீங்கன்னா மக்களிடமிருந்து வருமானத்தை அரசுக்கு மாத்துது இல்லையா? சோ வரிகள் பாத்தீங்கன்னா நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ இருக்கும். இதெல்லாமே நம்ம பார்த்ததுதான். வரி அதிகரிப்பு பாத்தீங்க அப்படின்னா செலவிட தகுந்த வருமானத்தை குறைக்குது. அதனால பணவீக்கத்தை கட்டுப்படுத்த வரிய பயன்படுத்தலாம். ஓகேங்களா? சோ மந்த காலத்துல வரிய குறைக்கணும். அடுத்து பொதுச்செலவு. பொதுச்செலவு அப்படிங்கிறது பணியாளர்கள் இருக்காங்களே அவங்களோட கூலியும் சம்பளமும் அதிகரிக்கும் போது பண்டங்கள் பணிகளுக்கான மொத்த தேவை அப்படிங்கிறது உயருது. அதனால பொதுச்செலவு அப்படிங்கிறது பின்னிறக்கத்தையும் பணவீக்கத்தையும் கட்டுப்படுத்த உதவுது. அடுத்து பொதுக்கடன். பொதுக்கடன் அப்படிங்கிறது கடன் மூலமா பொதுமக்கள்ல இருந்து அரசுக்கு பணத்தை மாற்றம் செய்யுது. இத அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்குவாங்க, மக்கள் வட்டியோட அந்த பணத்தை திரும்ப வாங்கிக்குவாங்க. ஓகேவா? சோ இதனால அரசு கிட்ட இருந்து பணம் மக்களுக்கு மாத்தப்படுது. இதெல்லாமே இது. அடுத்து நிதி கொள்கையோட வகைகள், நோக்கங்கள் மற்றும் கருவிகள். பாருங்க, விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்கப்பட்ட நிதி கொள்கை. சோ நிதி கொள்கை பாத்தீங்கன்னா விரிவாக்க நிதி கொள்கை, சுருக்கப்பட்ட நிதி கொள்கைன்னு 2 இருக்கு. அதெல்லாம் புக்ல கொடுத்திருக்க மாட்டாங்க. பட் நிதி கொள்கையோட நோக்கங்கள் என்னென்ன? சோ பாருங்க, முழு வேலை வாய்ப்பு, விலை நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி, சமமான பகிர்வு, நாணய மாற்று வீத சமநிலை, மூலதன உருவாக்கம், சம வட்டார வளர்ச்சி. இது எல்லாமே நிதி கொள்கையோட நோக்கங்கள். அதை பத்தி ஒவ்வொன்றா டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். ஓகேவா? சோ முழு வேலை வாய்ப்பு. முழு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வளர்ந்த நாடுகள்லயும் வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்லயும் முக்கியமான நோக்கமா இருக்கு. சமூகத்தின் மேல பாத்தீங்க அப்படின்னா மேல் முதலீட்டுல பொது செலவை மேற்கொள்றதால வேலை வாய்ப்பை உருவாக்க முடியும். இந்தியாவுல ஊரக வேலை வாய்ப்பு திட்டமான மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி திட்டங்கள் வேலை வாய்ப்பு பெருக்கத்தை உருவாக்குறதுக்கு நோக்கமா கொண்டு வரப்பட்டதுதான். ஓகேவா? சோ அப்ப முழு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கொண்டு வரணும். அடுத்து விலை நிலைத்தன்மை. விலை நிலைத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விலை நிலையற்ற தன்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. மொத்த தேவை அளிப்புக்கிடையே இருக்கக்கூடிய சமமின்மையை தான் ஏற்படுத்துது. பண்டங்களுக்கான தேவை அதிகரிக்கிறதால பணவீக்கம் ஏற்படுது. அப்ப பொது செலவு மூலம் உண்மை உற்பத்தி அதிகரித்து தேவையும் அளவுக்கு அதிகமா அதிகரிச்சது அப்படின்னா பொது செலவை குறைக்கலாம். இதனால இதை தவிர்க்கலாம். ஓகேவா? சோ தேவைக்கு மேல இருக்கக்கூடிய தேவைய வரி விதிப்பின் மூலம் தனி மனிதர் செலவு செய்யறத குறைக்கலாம். அதுதான் பாத்தீங்க அப்படின்னா மந்த காலத்துல அரசு செலவு அதிகரிச்சு வரி விதிப்பை குறைச்சுக்கும். ஓகேவா? அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி.
பொருளாதார உற்பத்தி திறனை பெருக்க நிதி கொள்கை பயன்படுது. அதே மாதிரி வரி பாத்தீங்கன்னா முதலீட்டை ஊக்குவிக்கிற கருவியா பயன்படுது. வரி விடுமுறை, வரி தள்ளுபடிகள் பாத்தீங்க அப்படின்னா புதிய தொழிற்சாலைகள் மூலம் முதலீட்டை தூண்டுது. பொதுத்துறை முதலீடு அதிகரிக்கும் போது தனியார் துறையினரால் நிரப்ப முடியாத இடைவெளியை நிரப்புது. வரிகள் மூலமா வளங்களை திரட்டுறது, பற்றாக்குறை ஏற்படாம அரசு உள்நாட்டு கடன், அயல்நாட்டு கடன் இதெல்லாமே வளர்ச்சி திட்டங்களுக்கு என்ன பண்ணுது? நிதி அளிக்குது. அப்ப பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்குது. அடுத்து வருமான சமமான பகிர்வு. ஓகேவா? சோ வளர்வீத வரி முறை பாத்தீங்க அப்படின்னா பணக்காரர், ஏழை ஆகியோர் இருக்காங்க இல்லையா? சோ அவங்க கூட இடையில இருக்கக்கூடிய இடைவெளியை குறைக்கிறதுக்கு உதவுது சமமான பகிர்வு. வளர் வீதத்துல பொது செலவு அதிகரிக்கிறதால நலத்திட்டங்களாகிய இலவச கல்வி, பள்ளி குழந்தைகளுக்கான மதிய உணவு மானியங்கள் இது எல்லாமே ஏழை மக்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துது. அடுத்து நாணய மாற்று வீத சமநிலை. நாணய மாற்று வீதத்தின் நகர்விற்கு ஏற்ப பன்னாட்டு வாணிகங்கள் இருக்கு இல்லையா? அதோட ஏற்ற இறக்கங்கள் ஏற்படுது. வரி சலுகைகள், உதவித்தொகைகளும் வழங்குறதால பாத்தீங்கன்னா ஏற்றுமதியை அதிகரிக்கலாம். அத்தியாவசியமற்ற பொருட்கள் இருக்கிறதால சுங்கவரி விதிப்பின் மூலமா இறக்குமதி செலவை குறைக்கலாம். கச்சா பொருட்கள், இயந்திரங்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய இறக்குமதியை குறைக்கிறதன் மூலமா செலவை குறைச்சு ஏற்றுமதியில நிறுவனங்கள் போட்டியிட உதவுது. இது எல்லாமே நாணய மாற்று வீத சமநிலை. அடுத்து மூலதன உருவாக்கம். விரைவான பொருளாதாரம் இருக்கு இல்லையா? சோ அதுக்கான மூலதன திரட்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. வரிச்சுமை குறைக்கிறது, செலவிடத்தகுந்த வருமானத்தை அதிகரிக்கிறது, சேமிப்பு மூலயமா மூலதன திரட்சியை ஏற்படுத்தலாம். அரசு பாத்தீங்கன்னா மின்சாரம், போக்குவரத்து இந்த மாதிரி அடிப்படை துறைகளை செலவிடும் போது அது தனியார் முதலீட்டை தூண்டுது. அடுத்து சம வட்டார வளர்ச்சி. பின்தங்கிய பகுதியில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு நிதி ஊக்கம் வழங்குறதன் மூலமா வட்டார வேறுபாடு குறையுது. பின்தங்கிய பகுதியில தொழிற்பேட்டைகள் துவங்க பொது செலவு இருக்கு இல்லையா? இதெல்லாமே மேற்கொண்டோம் அப்படின்னா அதோட அந்த பகுதியோட வளர்ச்சி தூண்டப்படுகிறது. சோ இதோட முடிஞ்சது. ஓகேவா? சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிதி கொள்கையோட நோக்கங்கள். இதெல்லாம் உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா நிதி கொள்கையோட மெயினான நோக்கம். ஓகேவா? சோ இதோட பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே இந்த யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இந்த யூனிட்ல நிறைய இன்ஃபர்மேஷன் பார்த்திருப்பீங்க. சோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவா நோட்ல பாயிண்டா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்பதான் நீங்க இன்னொரு டைம் ரீகால் பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஓகேவா? சோ அடுத்த டாபிக்ல இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.